ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकये चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपा कदा मह्यं तदा स्वावदन्तिहं। हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेशा गोपिका कान्ता राधा कान्ता नमोऽस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृषभावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपसिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिधि नामिने। नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। सर्वं कृष्णार्पणमस्तु। हरे कृष्णा devotees, welcome you all to the session. பகவத்கீதையில இன்னைக்கு நம்மளோட ஜர்னில நம்ம வந்திருக்கிறது டே 5, 5th சாப்டர் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது என்ன அப்படின்னா எகைன் இதுலயும் கர்ம யோகம் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் 6 மாடியூல்ஸ் எதுவுமே எது சொல்லுது, எதை பத்தி சொல்லுது அப்படின்னா கர்மயோகம் பண்ணி நம்ம பகவான் அடையிறது. ஓகேவா? 6 சாப்டர்ஸா பிரிச்சோம் அப்படின்னா முதல் 6 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்ம யோகம் பத்தி சொல்றது, அது பகவான்கிட்ட நம்மளை கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. ஆனா இந்த இதுல கர்ம யோகத்தை கிருஷ்ண உணர்வுல நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னு பகவான் சொல்லியிருப்பாங்க. இந்த சாப்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்ம யோகம் வித் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ். அதுதான் நான் ஷேர் பண்ணிட்டு பிபிடி ஷேர் பண்ணிட்டு செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். दुर्गा माता जी स्क्रीन தெரியுதா? எஸ் மாதாஜி தெரியும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இன்று நம்ம பார்க்க போறது அத்தியாயம் 5 கர்மயோகம், கிருஷ்ண உணர்வில் செயல்படுதல். ஓகேவா? கிருஷ்ண உணர்வில் செயல்படுதல் அப்படின்னா நம்மளுடைய செயல்கள் எல்லாத்தையுமே நம்ம டிவோஷனல் சர்வீசஸா, அதாவது பக்தி தொண்டா நம்ம மாத்திக்கிறது. அதுதான் இது பகவான் இந்த இடத்துல பக்தி தொண்டு இப்படி நம்ம செயல்படுத்துறது. நம்மளோட சாதாரண செயல்களே, பௌதிக செயல்களே நம்ம என்னமா பண்ணணும் அப்படின்னா பற்று இல்லாம பண்ணணும். அப்படின்னா அது பேரு தான் என்ன? கிருஷ்ண உணர்வுல நம்ம செயலாற்றுறதுன்னு அர்த்தம். கிருஷ்ண உணர்வுல நம்மளுடைய சாதாரண செயல்களுக்குள்ள என்ன ஆயிடுது அப்படின்னா பக்தி தொண்டா மாற்றம் பெற்றுடுது. அது எப்படி அப்படின்னா எதுவுமே நமக்கான செயல்களா நம்ம செய்ய மாட்டோம். எல்லா செயல்கள் மேலேயும் நம்ம பற்று இல்லாம அந்த விளைவுகளை பத்தி சிந்திக்காம நம்ம செயல்களை மாத்திக்க ஆரம்பிச்சதுன்னா நம்ம என்ன ஆயிடுவோம்? விளைவுகளுக்கு அப்பாற்பட்டவங்களாயிடுவோம். விளைவுகளுக்கு அப்பாற்பட்டு நம்ம போனோம் அப்படின்னாலே அது என்னன்னா நம்ம பர்சன் வித் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் அர்த்தம். கிருஷ்ண உணர்வுல நம்ம செயல்படுறோம்னு அர்த்தம். அப்ப விளைவுகள் நம்மள பாதிக்காது. பாவம் புண்ணியம் அப்படிங்கிற அந்த இருமையில இருந்து நம்ம வெளிவந்துருவோம். அப்ப இருமையில இருந்து வெளியில வந்த ஒரு ஆத்மாவானது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே ரொம்ப ஆனந்தம் உள்ள ஆத்மாவா இருக்கும், ரொம்ப சந்தோஷம் உடைய ஆத்மாவா இருக்கும். நம்ம எல்லாருமே இப்ப எதை சந்தோஷம் நினைச்சிட்டு இருக்கோமோ அது நித்தியமானது கிடையாது. சரியா? அது எல்லாமே தற்காலிகமானது. எப்ப நம்ம இந்த ஜட உலகத்துல உயிர் வாழும் போதே நம்மளால நித்திய ஆனந்தத்தோட இருக்க முடியும் அப்படின்னா விளைவுகளுக்கு அப்பாற்பட்டு நம்மளோட வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கிட்டோம்னா, செயல்களை செய்வோம், செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த செயல்களோட விளைவுகள் மேல நம்ம பற்றுதல் இல்லாம நம்மள ஆக்கிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சம்டைம்ஸ் அப்படித்தானே ஆகும். நம்ம செஞ்சிடறோம், அது என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சில விஷயங்களை செஞ்சு பாருங்களேன். அப்ப அதோட கான்சிக்வன்சஸ் என்ன இருந்தாலும் நம்மள அது என்ன பண்ணாது, 1% கூட நம்மள பாதிக்காது. நம்ம எப்பவும் போல நம்மளோட செயல்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருப்போம். அல்லது இந்த மாதிரியான ஒரு எண்ணம் நம்ம மனசுல வரல அப்படின்னா அது என்ன ரிசல்ட் கொடுக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேதனைப்படுவோம். நம்ம ரொம்ப என்ன பண்ணுவோம், அதை எதிர்பார்த்து ஏமாந்து போவோம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அப்ப நம்ம எப்படி இல்லைன்னு பாத்தீங்கன்னா அந்த உணர்வுல இல்ல, பகவான் பத்தின அந்த உணர்வுல இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட செயல்கள்ல கிருஷ்ண உணர்வை மிக்ஸ்அப் பண்ணிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம செய்யற செயல்கள்ங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா கர்ம யோகம்னு ஆகுது. ஒரு கர்ம யோகியா இருந்தோம் அப்படின்னா டெஃபினட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? பகவானை ரீச் அவுட் பண்ண முடியும். அதுதான் இங்க பகவான் சொல்றாங்க. ரொம்ப சின்ன சாப்டர் தான் இது. ஹரே கிருஷ்ணா. இதுல கர்ம யோகி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளோட பிரபுபாதா அவங்கள சொல்லலாம். இவங்க நிஷ்காம கர்ம யோகி. அதாவது பலன் மேல துளி கூட பற்றுதல் இல்லாம இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா வாழ்நாள் பூரா பகவானுக்காக அர்ப்பணிச்சிட்டு இருந்தாங்க. அத்தியாயம் 5 என்ன சுருக்கம், ஒரு கண்ணோட்டம் ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். மொத்தம் 29 ஸ்லோகங்கள் இதுல உள்ளது. 5.1ல அர்ஜுனன் கேக்குறாங்க,
ஏன்னா 4th சாப்டர்ல பகவான் என்ன சொல்லிட்டாங்க, 3rd சாப்டர்ல செயலை துறந்து விடுன்னு சொல்றாங்க, 4th சாப்டர்ல நீ செயலை செய்யின்னு சொல்றாங்க, எழுந்து இப்ப வீரத்துடன் போரிடு அப்படின்னு சொல்லி 4th சாப்டர்ல முடிச்சாங்க. ஏன்னா பலவிதமான யாகங்கள் பத்தி எல்லாம் சொன்னாங்க. எல்லா விதமான யாகங்களும் எங்க கொண்டு போய் சேர்க்குது, பகவான்கிட்ட தான் கொண்டு போய் சேர்க்குது. எல்லா யாகங்களுக்கும் புருஷன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பகவான் தான், விஷ்ணுவ தான், நாராயணன் தான். சோ அவங்களுக்கு நம்ம எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிட்டு நீ உன்னுடைய செயல்களை செய்ய ஆரம்பி, எழுந்து வீரத்துடன் போரிடு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. சோ இப்ப அர்ஜுனனுக்கு எகைன் என்ன ஆகுது, அவனோட டெட்டர்மினேஷன்ல ஒரு கன்ஃபியூஷன் வந்துருது. இப்ப பகவான் நம்மள சன்னியாசம் போக சொல்றாங்களா அல்லது கர்ம யோகம் பண்ண சொல்றாங்களா அப்படின்னு அந்த ஒரு டவுட் அதை வந்து ஃபர்ஸ்ட் வெர்ஸ்ல அவங்க கேட்பாங்க. சன்னியாசத்தை விட கர்மயோகம் எளியது அப்படின்னு அதுக்கு பகவான் பதில் கொடுப்பாங்க. சன்னியாசம் போறதை விட எது எளியது, கர்மயோகம் பண்றது. ஏன்னா சன்னியாசம் அப்படிங்கிறது என்ன அர்த்தம், மனச, புலன்களை, புத்திய, உடல்ல எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு என்ன செய்யணும், இந்த உலகத்துக்கு ஐசோலேட் பண்ணிக்கிட்டு நம்மள நம்ம வச்சுக்கணும். ஓகேவா, பூரண துறவுங்கிறது. சரியா, அப்ப நம்மள வந்து நம்ம யாரையுமே வந்து டிபெண்டா இருக்க முடியாது யாருக்குமே. அப்புறம் நம்மளுக்கு வந்து யாரும் ஏதாவது செய்வாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. நமக்கான தேவைகள் எல்லாத்தையும் நம்மளே பூர்த்தி பண்ணிக்கணும். அந்த அச்சமில்லாத தனம் இருந்தா மட்டும்தான் ஒருத்தவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா துறவரம் மேற்கொள்ள முடியும். சரியா, அது வந்து ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி வேணும் அதுக்கு. சோ அந்த மாதிரி இருக்கிற சன்னியாசத்திலயும் வந்து பூரணமா இருந்து அவங்களோட வாழ்நாள் பூரா கழிச்சுட்டு அவங்க பகவான்கிட்ட போயிடுவாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடுவுல அதுலயும் சர்க்கிள்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த இவங்களை பார்த்திருப்பீங்க, இதுக்கு எக்ஸாம்பிளா யார சொல்லலாம் அப்படின்னா விஸ்வாமித்திரரை பார்த்திருப்பீங்க. விஸ்வாமித்திரர் என்ன செஞ்சாங்க, அந்த வசிஷ்டருக்கு வாயால நம்ம வந்து பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து ரொம்ப ரொம்ப பிரயத்தனம் பண்ணி நிறைய தவங்கள் பண்ணினாங்க. ஒரு தவம் பண்ணி அந்த தவத்தோட ரிசல்ட்டா வந்து அவங்க ஒரு பெனிடிக்ஷன்ஸ் கிடைக்கும் போது, வரம் கிடைக்கும் போது, அந்த வரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஈக்குவேட் பண்ணிக்க முடியாது, வசிஷ்டருக்கு ஈக்குவேட் பண்ணிக்க முடியாது. சோ திருப்பி திருப்பி உடலை வருத்தி வருத்தி அவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க அவ்வளவு தவங்கள் ஏற்றுவாங்க. பூரண சந்நியாசம் தான். சரியா, அவங்களோட நோக்கம் என்னவா இருந்தது அப்படின்னா பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கணும், பகவான அடையணும், அந்த மாதிரி ஒரு உச்ச பொசிஷன்ல நம்ம உட்காரணும்னு. அப்ப என்ன ஆச்சு, அவங்களோட அந்த தவத்தை கலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேனகையை வந்து இந்திரன் அனுப்புறாங்க. ஓகேவா, சோ சந்நியாசம் போனவங்க தான், சந்நியாசம் போனவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி இருக்கிறோம், புலன்கள், மனம், புத்தி எல்லாத்தையும் அடக்கினவங்களா இருந்தா மட்டும்தான் சந்நியாசம் போவாங்க. சரியா, புலன்களை அடக்குறதுங்கிறது மெயின் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் ஸ்விட்சே அதுதான். பட் என்ன ஆயிடுச்சு, மேனகையை பார்த்தோன்னா இவங்களோட அந்த தியானம்ங்கிறது கலைஞ்சிருச்சு. அதனால சகுந்தலை பிறக்குறாங்க. ஓகேவா, அதெல்லாம் இன்னொரு கதை வரும். சோ என்ன ஆகுது, சன்னியாசம் போனவங்களால கூட முழுசா அந்த பாதையில என்ன ஆக முடியல, அவங்களோட டெஸ்டினேஷன் என்னவோ அதை ரீச் பண்ண முடியல, நடுவுல டிவியேட் ஆகி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சோ அப்ப அதை விட எது சிறந்ததா இருக்கும், இந்த புலன்கள் அடக்கணும்னு அவசியம் கிடையாது, மனசு அடக்கணுமா அதுவும் அவசியம் கிடையாது, புத்தியா என்ன நீங்க பண்ணீங்கனாலும் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட கடமைகளை நீங்க செய்யுங்க. ஆனா செய்யற விஷயத்துல என்ன ஒன்னே ஒண்ணு செய்யறோம் அப்படின்னா யோகியா இருந்து செய்யறோம். என்ன யோகி அப்படின்னா பற்ற விட்டுட்டு செஞ்சிருங்க, அவ்வளவுதான். செயல் மேல பற்றுதல் இருக்கக்கூடாது, விளைவுகள் மேலையும் பற்றுதல் இருக்கக்கூடாது. அப்படி செய்யறதுங்கிறது வந்து ஈஸி கம்பேர்ட் டு சந்நியாசம் போறதுங்கிறது. ஏன்னா அதுல போனோம்னு வச்சுக்கோங்களேன், சந்நியாசம் துறவரம் அப்படிங்கிற பாதை வந்து ரொம்ப ரொம்ப கடினமான பாதை. ஆனாலும் அதுலயும் நம்மளால ஃபைனல் வரைக்கும் போக முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுலயும் பெர்சன்டேஜ் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. சரியா, அதனால அதை விட இது எளியதுன்னு பகவான் வந்து 5.2 வந்து 5.2ல இருந்து 6 வரைக்கும் சொல்லியிருப்பாங்க அர்ஜுனனுக்கு. நிஷ்காம கர்ம யோகம் இது அப்படிதான், பலன் மேல பற்றுதல் இல்லாம எல்லாத்தையும் பகவானுக்கு சரண்டர் பண்ணிட்டு செய்யறது. அப்படி இருக்கிறவங்களை வந்து பந்தத்துல இருந்து காப்பாற்றும் அந்த நிஷ்காம கர்ம யோகம் அப்படிங்கிற அந்த பாதை. அந்த பாதை என்ன பண்ணுது, ஒருத்தவங்கள இந்த கண்டிஷன் லைஃப் இருக்குல்ல, இங்கேயே இந்த பர்த் டெத் இந்த சைக்கிள்ல இருந்து ஒருத்தவங்களை விடுவிச்சிருது. ஏன், நம்ம அந்த விளைவுகளுக்கு அப்பாற்பட்டு நிக்கிறோம். விளைவுகளை சார்ந்து நின்னோம்னாதான் அந்த பாவமோ அந்த புண்ணியமோ நம்மள என்ன பண்ணும், நம்மளோட லிங்க் ஆகிக்கிட்டே இருக்கும். விளைவுகள்ல இருந்து அப்பாற்பட்டு இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாவ புண்ணியம் அந்த இருமை கணக்கெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது எதுவுமே நம்மள வந்து என்ன பண்ணாது, டிஸ்டர்ப் பண்ணாது. சோ ஆட்டோமேட்டிக்கா அந்த கண்டிஷன்ல இருந்து நம்ம வெளியில வந்துடுறோம், லிபரேட் ஆயிடுறோம். சோ பந்தத்திலிருந்து விடுவிக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிஷ்காம கர்மயோகம். அடுத்தது பகவானை இடையராத நினைப்பதால் முக்தி கிடைக்கிறது. சோ கர்மயோகம் பண்ணிட்டு இருக்கவங்க என்ன செய்வாங்க, பூரண கிருஷ்ண உணர்வுல இருப்பாங்க. பூரண கிருஷ்ண உணர்வுல இருந்துகிட்டு அவங்களுக்கான தொண்டுகள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா நமக்கு என்ன கிடைக்கும், பரமகதி கிடைக்கும். அது வந்து 5.17ல இருந்து 26 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்குது. மத்தது 5.1. Yes, Mataji. Om Shri Paramatmane Namaः. Atha Panchamoऽध्यायः Karma Sannyasa Yogः. Arjuna Uvacha Sannyasam Karmanam Krishna Punaryogam Cha Shamsasi
यच्छ्रेययेदयोरेकं तन्मे ब्रूहि सुनिश्चितम्. हरे कृष्ण माताजी. அர்ஜுனன் கூறினான். அர்ஜுனன் வந்து தன்னோட டவுட் வந்து இந்த இடத்துல கேக்குறாங்க. கிருஷ்ணரே, முதலில் செயலை துறக்கவும் பின்னர் பக்தியுடன் செயலாற்றவும் பரிந்துரைத்துள்ளீர். முதல்ல என்ன செய்ய சொன்னாங்க பகவான் அப்படின்னா, நீ செயலை திறந்துரு, செயலின் மேல இரு அப்படின்னு சொன்னாங்கல்ல. அது அர்ஜுனன் என்ன நினைச்சுக்கிறாங்க, தனக்கு சாதகமா அதை எடுத்துக்கிறாங்க. செயலை துறக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம், துறவரம் மேற்கொள்றதுன்னு. பட் செயலை துறக்கிறதுன்னு பகவான் எதை சொன்னாங்க, செயலை செஞ்சுட்டு செயலோட அந்த விளைவுகள் பாத்தீங்களா, அதை துறந்துடுன்னு அவங்க சொன்னாங்க. பட் அர்ஜுனன் எப்படின்னா இந்த மாதிரி மிஸ் இன்டர்பிரட் பண்ணிக்கிறாங்க. இத சொன்னீங்க, பின்னர் பக்தியுடன் செயலாற்றவும் சொல்றீங்க. இந்த ரெண்டு விஷயத்தை நீங்க எனக்கு இப்ப பிரிஸ்கிரைப் பண்றீங்க. இவை இரண்டில் சிறந்த நன்மை தருவது எது என்பதை தயவு செய்து தெளிவாக விளக்குவீராக. இந்த மாதிரி ரெண்டு வழியிலையும் போக சொல்றதுனால அர்ஜுனனுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துருது. அதனால எனக்கு தெளிவா சொல்லுங்க. அப்ப அர்ஜுனன் ஏன் இந்த மாதிரி தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற இந்த தவறான புரிதல் வந்து நம்ம எல்லாருக்குமே வரும். அதுக்காக ஒரு ஓவர்வியூன்னு பார்ப்போம். ஒரு சாப்டர்லயும் பகவான் என்ன சொல்லியிருக்காங்கிறது நமக்கு புரிஞ்சுது அப்படின்னா, இப்ப அர்ஜுனன் ஏன் இந்த குழப்பமான மனநிலையில இருக்காங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு பகவான் கொடுக்குற விளக்கமும் நமக்கு புரிஞ்சிடும். வறண்ட மன ஊகங்களை விட பக்தி சேவை சிறந்தது. இதுதான் வந்து பகவான் சொல்ல வர்ற பாயிண்ட். 5th யூனிட் 5th சாப்டர்ல பகவான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நம்மளாவே ஏதாவது ஒரு யோகத்துல அனுமானத்தின் அடிப்படையில நம்மளாவே ஒரு செயல்களை செய்யறதை விட நம்ம என்ன செஞ்சா போதுமா, பக்தி தொண்டு செயலாற்றுவது சிறந்தது. 2.11 இருந்து 30 வரைக்கும் செகண்ட் சாப்டர்ங்கிறது என்ன அப்படின்னா, சாங்கியா பிலாசபி சொன்னிச்சு, அப்புறம் ஞான யோகம் சொல்லப்பட்டது, அப்புறம் புத்தி யோகம் சொல்லப்பட்டது. மூணுமே அதுல சொல்லப்பட்டது. 2.11 to 30 வரைக்கும் பகவான் சொன்னது என்ன அப்படின்னா, கிருஷ்ணலால் விவரிக்கப்பட்ட ஆன்மா பற்றிய அறிவு. அதான் ஆன்மா பற்றிய அறிவுன்னா என்ன அர்த்தம், இந்த ஜட உலகத்துல இந்த உடல் பற்றி, உடல் அப்புறம் இந்த ஆன்மா, இந்த ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், ரெண்டும் வேற வேற, ஆன்மா வேறு உடல் வேறு அப்படிங்கிற விஷயத்த சொன்னது எது, அந்த சாங்கியா பிலாசபி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 11ல இருந்து 30 வரைக்கும் பகவான் சொல்லியிருந்தாங்க. ஆத்மாவை பற்றிய அறிவு, அப்புறம் ஜட உடலோட அதோட பிணைப்பு. ஓகேவா, ஆத்மாவை பற்றிய அறிவுங்கிறது என்ன, ஆத்மா என்ன சைஸ்ல இருக்கும், ஆத்மாவை கட் பண்ண முடியாது, நினைக்க முடியாது, நெருப்பால எரிக்க முடியாது, சரியா, காற்றால உலர்த்த முடியாது. இந்த மாதிரி ஆத்மாவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்தோமா, அந்த ஆத்மாவை பற்றிய அறிவு. அப்புறம் ஜட உடல்ல வந்து அது எப்படி பிணைஞ்சிருக்குது, இந்த உடல்ல இந்த ஆத்மா எடுத்திருக்குன்னா அதுக்கு காரணம் என்ன, போன ஜென்மால அந்த ஆத்மா செஞ்ச பாவ புண்ணிய கணக்குக்கு தகுந்த மாதிரி இந்த உடல் எடுத்திருக்கு. இதுதான் அந்த ரெண்டுத்துக்கான கனெக்டிவிட்டி. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உடலை இந்த ஆத்மா செலக்ட் பண்ணதுக்கு காரணம், ஏன்னா ஆத்மா தான் உடலை செலக்ட் பண்ணுது. ஏன்னா ஆத்மா எதை தூக்கிட்டு வந்திருக்குது, சூக்ஷ்ம உடலை எடுத்துட்டு வந்திருக்குது. ஓகேவா, சோ அந்த சூக்ஷ்ம உடல்ங்கிறது என்ன அப்படின்னா, போன ஜென்மால அந்த ஸ்தூல உடல் செய்த காரியங்களுக்கு தகுந்த மாதிரியான அந்த உணர்வுகளை எடுத்துட்டு வந்திருக்குது. அந்த உணர்வுக்கு தகுந்த, அந்த சுபாவத்துக்கு தகுந்த உடம்பைதான் அது தேடி அலையுது. அடுத்த ஜென்மால வேற ஒரு உடலை அது எடுத்துக்குது. ஓகேவா, ஆன்மா உடலை செலக்ட் பண்ணும். சோ அந்த ஆன்மாவை பற்றிய அறிவு, அப்புறம் ஜட உடலோட அதோட பிணைப்பு, இத பத்தி அதுல பார்த்தோம். சரியா, அப்புறம் புத்தியோகம் அப்படிங்கிற, புத்தியோகம்ங்கிறது என்ன அப்படின்றது, புத்தியோட செயல்படு. நம்ம எப்ப புத்தியோட செயல்படுவோம், பகவான் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு டிவோஷனல் சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது அப்படின்னா நம்ம புத்தியோட செயல்படுவோம். அப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா இந்த மெட்டீரியல் வேர்ல்டுல இருந்து நம்ம லிபரேட் ஆகி போயிடுவோம். இதுதான் 11 to 30 வரைக்கும் சொல்லப்பட்டது. 2.31 37 வரைக்கும் நிர்ணயிக்கப்பட்ட கடமை விளக்கப்பட்டது. உனக்குன்னு என்ன விதிக்கப்பட்டிருக்குதோ அந்த வேலையை நீ செய். நீ சத்திரியன், நீ கிரகஸ்தன், ஓகேவா, நீ பிராமன் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டிய கடமைகள் என்னவோ அதெல்லாம் விதிக்கப்பட்டிருக்குது. அந்த விதிக்கப்பட்ட கடமையை அவங்க செய்யணும். 2.42 இருந்து 45 வரைக்கும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, பலனளிக்கும் செயல்களால் ஆன்மாவின் சிக்கல். சோ பல ஃப்ரூட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த பௌதிக உலகத்துல நம்ம செய்யற. இப்ப இங்கேயே எக்ஸாம்பிளுக்கு அர்ஜுனனே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அர்ஜுனன் வந்து என்ன செய்யறாங்க, போர் தொழில் பண்றாங்க. போர் புரிஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி ரிசல்ட் கிடைக்கும், ஒண்ணு மரணம் அல்லது வெற்றி. ஓகேவா, அதாவது தோல்வி அடைஞ்சாங்கன்னா அது பேர் மரணம், வெற்றி அப்படின்னா அவங்களுக்கு ராஜ்யம் கிடைக்கும். சோ அந்த பலனளிக்கும் செயல்களால் ஆன்மாவுக்கு என்ன மாதிரியான சிக்கல் வரும், அந்த பலனை எதிர்பார்த்து நம்ம இந்த செயலை செய்யறோம்ல, பலனை எதிர்பார்த்து அந்த செயலை செஞ்சோம் அப்படின்னால ஆத்மாவுக்கு என்ன வந்துருது, அந்த விளைவுகளை சார்ந்து இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த சிக்கல் வந்துருது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இருமைங்கிற விஷயம் அந்த இடத்துல வந்துருது. புண்ணியம் பாவ கணக்கு எல்லாம் அந்த ஆத்மாவுக்கு அந்த இடத்துல என்ன ஆகும், நம்ம கல்மினேட் ஆக ஆரம்பிக்கும். 2.46 இருந்து 53 வரைக்கும் பகவான் என்ன சொன்னாங்கன்னா, பக்தி தொண்டு மூலம் விலகும் செயல்முறை விளக்குகிறது. இதுதான் வந்து புத்தியை கொண்டு செயல்படுன்னு பகவான் கொடுத்த அட்வைஸ். எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, புத்தியை கொண்டு நம்ம செயல்படுதல்ங்கிறது என்ன அப்படின்னா, பக்தி தொண்டு பண்ணணும். அப்ப நான் எனக்காக செய்யலப்பா, நீ சொன்ன அதனால நான் அந்த போர் தொழிலை பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், விடுபட்ட நிலையில நம்ம இருப்போம். அப்ப என்ன ஆகும், விளைவுகள்ல இருந்து நம்ம விடுபட்டுருவோம். இதுதான் பக்தி தொண்டு மூலம் விலகும் செயல்முறை, இதுல விளக்கப்படுது. அடுத்தது
தேர்ட் சாப்டர்ல பகவான் 17 to 18 என்ன சொன்னாங்கன்னா, அறிவுள்ள ஒருவருக்கு எந்த கடமையும் இல்லை என்பதை விளக்கினார். அறிவுள்ள ஒருவன் ஞான யோகம். ஓகேவா? இது என்ன தேர்ட் சாப்டர்ல என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, ஞான யோகம் சொல்லப்பட்டது. ஞானத்தின் தளத்தில் நிலை பெற்றவன் யாரா இருந்தாலும் அவனுக்குன்னு செய்ய வேண்டிய கடமை எதுவும் இல்ல. ஏன் அது என்ன இல்ல அப்படின்னு பார்த்தா, நான் எதுவும் செய்யல, சரியா, என்ன செய்ய வைக்கிறாங்க பகவான், அவங்களுக்காக நான் அந்த கடமையை செய்யறேன் அப்படின்னு அந்த ஞானத்தலம். சரியா? அந்த ஞானத்தலம்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுதான் அறிவு. அதுதான் அந்த பகவான் கொடுத்த அந்த உன்னத அறிவுங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே பகவான் வர்ணாசிரம தர்மத்தின்படி விதிக்கப்பட்ட கடமைகள். சோ எனக்குன்னு கொடுத்த கடமையை நான் செய்யறேன். அப்புறம் அந்த பலன் மேலேயும் நான் பற்றுதல் இல்லாம செய்யறேன் அப்படின்னு யார் நினைப்பா? ஞானம் உள்ள ஒருவன் நினைப்பான். அதுதான் அந்த ஞான யோகத்துல சொல்லப்பட்டது. அடுத்தது 4th சாப்டர்ல 4.33ல பகவான் சொன்னது, அனைத்து வகையான தியாக வேலைகளும் அறிவில் உச்சம் பெறுகின்றன என்பதை விளக்குகிறார். அனைத்து வகையான தியாக வேலைன்னு என்னென்ன தியாகம் நேத்தி பார்த்தோம், நம்ம நிறைய தியாகம் பார்த்தோம். என்ன, நம்மளோட பௌதிக சொத்துக்களை நம்ம தியாகம் பண்ணலாம், அல்லது ஞான தளத்துல நிலை பெற்று பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யறோம் அப்படின்னா பக்தி தொண்டு செயல்படுத்துறது மூலமா நம்ம சில தியாகங்களை பண்ணலாம். வர்ணாசிரம் தர்மப்படி நம்மளோட வாழ்க்கையும் நடைமுறையை அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுவே ஒரு விதமான தியாகம் தான். தியாகம் யாகம் ரெண்டும் ஒண்ணுதான். கலியுகத்துல நம்ம செய்யக்கூடிய யாகங்கள் இதெல்லாம் தான், நமக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை பற்று இல்லாம செய்யறதுங்கிறது தான். சோ இது எல்லாமே நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அது என்ன, அறிவில் உச்சம் பெறுகின்றன என்பதை பகவான் விளக்கினார். நேற்று சாப்டர்ல தான் பார்த்தோம். அதை 4.42ல பகவான் என்ன சொன்னாங்கன்னா, கிருஷ்ணர் மீண்டும் அர்ஜுனனிடம் எழுந்து சண்டையிடு, இத்தனை விதமான ஞானத்தையும் கொடுத்துட்டு பகவான் என்ன சொல்றாங்க, ஆக நீ உனக்குன்னு விதிக்கப்பட்ட கடமையாது, நான் சொன்ன மாதிரி இத ஞான தளத்தில் நிலை பெற்று நீ உனக்காக போரிடாமல் நான் சொல்றேன் எனக்காக நீ போரிடு. என்ன அப்படின்னு அர்த்தம், கிருஷ்ண உணர்வுல செயல்படுன்னு சொல்றாங்க. அதனால அர்ஜுனனுக்கு குழப்பம் வருது. என்ன பகவான் செகண்ட் சாப்டர்ல சொன்னது துறவரம் போ, இப்ப சொல்றது வேலை செய். சரியா? அந்த ரெண்டுத்துல எது பண்ணணும் அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷன் அர்ஜுனனுக்கு இதனாலதான் வருது. ஏன்னா அவங்க தப்பானது என்ன பண்ணிக்கிட்டாங்க, மிஸ்இன்டர்பிரட் பண்ணிக்கிட்டாங்க. செயலின்மை அப்படிங்கறது என்ன சொல்லிட்டாங்க, துறவரம்னு நினைச்சுட்டாங்க. செயலின்மைங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செயலை செஞ்சுட்டு விளைவுகளுக்கு அப்பாற்பட்டு நிக்கிறது, அதுவும் ஒரு விதமான செயலின்மை. ஓகேவா? எது சிறந்தது, கர்ம சந்நியாசம் சிறந்ததா அல்லது கர்ம யோகம் சிறந்ததா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு காட்டுலயோ அல்லது ஏதாவது ஒரு மலை உச்சியிலயோ போய் உட்கார்ந்து எனக்கு இந்த உலக வாழ்க்கை வேண்டாம், இந்த பந்தமே வேண்டாம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சிறந்ததா, அது இல்லாம நம்மளோட பௌதிக கடமைகளை நிறைவேற்றிக்கிட்டு, நீங்க இப்ப கிரகஸ்தனா இருக்கீங்களா, எஸ், நம்ம அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டு நம்ம என்ன செய்யறோம், பக்தி சேவையும் பக்தி தொண்டும் சேர்ந்து செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், அது பெஸ்டா அப்படின்னு பார்த்தா கர்ம யோகம் தான் பெஸ்ட்னு பகவான் கொடுக்குறாங்க. மாதாஜி 5.2. எஸ் மாதாஜி. ஸ்ரீ பகவான் உவாச்ச சந்நியாச கர்ம யோகஸ்ச நிஸ்ரேயஸ கராவுபௌ தயோஸ்து கர்ம சந்நியாசாத் கர்ம யோகோ விசிஷ்யதே. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இப்ப அர்ஜுனனுக்கு வந்த கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா, பக்தியுடன் செயலாற்றணுமா அல்லது ஞான தளத்துல இருந்துட்டு செயலின்மையோட இருக்கணுமா அப்படின்னு ரெண்டு விஷயத்துக்கு நடுவுல தான் அவங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்துருச்சு. சோ அதனால அர்ஜுனனோட டிட்டர்மினேஷன்ங்கிறது கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இந்த குழப்பத்தை நீக்கிறதுக்காக பகவான் இப்ப பேசுறாங்க. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் பதிலளித்தார். செயலை துரத்தல், பக்தியுடன் செயல்படுதல். செயலை துரத்தல்ங்கிறது என்ன அப்படின்னா ரெனன்சியேஷன் பண்றது, அதாவது ஞானத்தில் செயலின்மையோட இருக்கிறதுங்கிறது. அதுதான் பக்தியுடன் செயல்படுதல் அப்படிங்கிறது என்ன, டிவோஷன் வித் டிவோஷன். ஓகேவா? நம்மளோட செயல்களை நம்ம செய்யணும் வித் டிவோஷன். இந்த இரண்டுமே முக்திக்கு ஏற்றதாகும். ரெண்டுமே நம்மள எங்க கொண்டு போய் விடும், பகவான்கிட்ட கொண்டு போய் விடும். என்ன, தியான யோகம் பண்றதும் பகவான்கிட்ட கொண்டு போய் விடும், அப்புறம் கர்ம யோகம் பண்றதும் பகவான்கிட்ட கொண்டு போய் விடும். ஆனால் இவை இரண்டில் செயலை துறப்பதை விட பக்தி தொண்டில் செயல்படுவது சிறந்ததாகும். செயலை துறப்பதுங்கிறது என்ன, சந்நியாசம். ஏன், நம்ம ஏற்கனவே எக்ஸாம்பிளுக்கு நம்ம விஸ்வாமித்திர ஸ்டோரிய பார்த்தாச்சு. அவரு நான் எல்லாத்தையும் திறந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க. பட் என்னாச்சு, அவங்களோட பாதையில அவங்க டிவியேட் ஆயிட்டாங்க. ஆனா நம்ம சாதாரண பௌதிக வாழ்க்கையில நம்மளோட செயல்களை செஞ்சுக்கிட்டே நம்மளோட டிவோஷன் சர்வீசஸையும் அதோட சேர்ந்து சைமல்டேனியஸா பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம அந்த பாதையில இருந்து வழவே மாட்டோம். ஓகேவா? அதுல இருந்து டிவியேட் ஆகவே மாட்டோம். அது நம்மள முக்திக்கு கொண்டு போய் நிச்சயமா சேர்க்கும். அதனால செயலை துறப்பதை விட பக்தி தொண்டுல நம்ம ஈடுபடுவது அப்படிங்கறதுதான் சிறந்தது. ஏன் அப்படின்னா பகவான் இத சொல்லுவாங்க இந்த இடத்துல. எதனால அப்படின்னா, ஹரே கிருஷ்ணா, இந்த கதை பார்த்தா உங்களுக்கு புரியும்.
பாகவதத்துல வரக்கூடிய கதை இது. மன்னர் நிர்கா அப்படின்னு ஒரு ராஜா இருந்தாங்க. அவங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விதமான தியானங்கள் யாகங்கள் பண்ணுவாங்க. ஓகேவா? ஏன்னா வேதங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ராஜாவா இருக்கிறவங்க, ராஜ்யத்தை ஆளக்கூடியவங்க என்ன செய்யணும் அப்படின்னா நிறைய விதமான யாகங்கள், வேள்விகள், தானம், தவம் எல்லாத்தையும் பண்ணணும். இதுக்காக அவங்களுடைய ஒரு அவங்களும் சுபிக்ஷமா இருந்துட்டு அவங்களோட நாடையும் சுபிக்ஷமா வைக்கணுங்கிறதுக்காக. ஆனா அவங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அவங்க ஒண்ணு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அவங்கள எல்லாரும் என்ன பண்ணணும், புகழணும், பாராட்டணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா, இவங்க ஒரு தானம் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த தானத்தை கொடுத்த அந்த ராஜா நீ நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அதை என்ன குளோரிஃபை பண்ணுவாங்கல்ல, அதுக்கு விருப்பப்பட்டு அவங்க செய்வாங்க. சரியா? அது என்ன அப்படின்னா பலநோக்கு செயல் ஆயிடும். அதாவது ஃப்ரூட்டிவ் ரிசல்ட்ஸ் மேல அட்டாச்மெண்ட் வச்சுட்டு இருக்கவங்க தான் அதை செய்வோம். இப்ப நானே ஒரு ஸ்வீட் பண்ணி தரேன், என் பையன் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு அம்மா ஸ்வீட் சூப்பரா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும்னு நான் எதிர்பார்த்துட்டு செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன, அது பேரு ஃப்ரூட்டிவ் ரிசல்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன்னு அர்த்தம். சரி, அவன் சாப்பிட்டுட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுட்டு நம்ம வேலையை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எது சொன்னாங்கன்னாலும் சொல்லலைன்னாலும் அது நம்மள பாதிக்க போறது இல்ல. நம்மளுடைய வேலையை தொடர்ந்துதான் செய்ய போறோம். சரியா? ஆனா மன்னர் நிர்கா என்ன பண்றாரு, ஃப்ரூட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் தான் பண்றாரு. என்ன, ஒருத்தவங்களுக்கு ஒரு தானம் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்காக அவங்கள்ட்ட இருந்து புகழாரம் வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த செயல்கள் மேல அந்த மாதிரி பற்று இருந்ததுனால அவங்க மேல மேல நிறைய தானங்கள்லாம் செஞ்சாங்க. ஒரு நாள் என்னாச்சு, ஒரு பிராமின் வந்து அவர்கிட்ட வந்து ஒரு அந்தனர் அவங்க வந்து அவங்கள்ட்ட வந்து தானம் கேக்குறாங்க. ஒரு பசு ஒண்ணு கம்ப்ளீட்டா ஃபுல்லா அலங்காரம் பண்ணி அந்த பசுவை அவங்க தானம் கொடுத்துறாங்க. உடனே அந்த பிராமணர் வந்து அவரை பாராட்டிட்டு அவர் போயிடுறாரு. அந்த பசு வந்து ரொம்ப நாள் மன்னரோட அந்த அரண்மனை கொட்டகையிலே இருந்ததுனால அந்த பசு ராத்திரி என்ன பண்ணிடுது, திருப்பி மன்னரோட அரண்மனை கொட்டகைக்கே திருப்பி வந்துருது. அது யாருக்கு தெரியாது அப்படின்னா ராஜாக்கு தெரியாது. மறுநாள் ஒரு அந்தனர் வராரு. அவரும் என்ன பண்றாரு, தானம் கேட்கிறாரு. ராஜா என்ன பண்றாங்க, இந்த திரும்பி வந்த பசு வந்து பழைய பசுன்னு தெரியாம அந்த பசுவை எடுத்து கொடுத்துடுறாங்க. சரியா? சோ இப்ப என்ன ஆயிடுச்சு, பசு காணும்னு சொல்லிட்டு முதல் அந்தனர் திரும்பி வந்துடுறாரு. 2வது அந்தனர் இந்த பசு வாங்கிட்டு வெளில வந்துட்டு இருக்கிறாரு. 2 அந்தனருக்குள்ள பார்த்துட்டு இந்த பசு நேத்து எனக்கு ராஜா கொடுத்ததாச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு நடுவுல கிளாஷ் வருது. 2 பேரும் வந்து ராஜாட்ட கேக்குறாங்க, நேத்து என்கிட்ட குடுக்குற மாதிரி குடுத்துட்டு மறுபடியும் அதே பசுவை வாங்கிட்டீங்க, இன்னைக்கு அந்த பசுவை எடுத்து அந்த அந்தனருக்கு மறுபடியும் நீங்க தானம் கொடுக்குறீங்க அப்படின்னோன்னா ராஜாக்கு புரியல. இந்த நேரம் தான் அவருக்கு என்ன பண்ண, நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்க செயல்கள் வந்து அந்த செயல்பாடுங்கிறது கொஞ்சம் தவறான வழியெல்லாம் போகுது அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வருது. அதை புரிய வைக்கிறதுக்குள்ள அந்த அந்தனர்கள் என்ன செஞ்சுறாங்க, கோவப்பட்டுட்டு அவங்களுக்கு திருப்தி இல்ல, கொடுத்த அந்த தானத்துல பெற்ற அந்த தானத்துல அவங்களுக்கு திருப்தி இல்லாதனால மன்னர் நிர்காவை வந்து சாபம் விட்டுறாங்க. என்ன அப்படின்னா, பள்ளியா நீ போய் உயிர் வாழணும். என்ன அப்படின்னு ஒரு விலங்கா அந்த ஒரு பெரிய ராட்சச பள்ளி ஆயிட்டு அது ஒரு பெரிய ஒரு பாழடைஞ்ச ஒரு கிணறுக்குள்ள போய் அந்த பள்ளி உயிர் வாழுது. இந்த விஷயம் நடந்தது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா திரேதாயுகத்துல, ராமரோட காலத்துல. ஓகேவா? அவர் எவ்வளவு நாள் இருந்தாருன்னா ஒரு யுகம் பூரா இருந்தாங்க அந்த ராஜா மன்னர் நிர்கா வந்து ஒரு யுகம் ஃபுல்லா எதுல இருந்தாங்கன்னா அந்த பாழடைந்த கிணத்துல. எப்ப அவருக்கு அந்த கதி மோட்சம் எப்ப கிடைக்கும் அப்படின்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து துவாபர யுகத்துல அங்க வந்து கோகுலத்துல வந்து விளையாடும் போது அப்ப அவங்க பார்த்துட்டு அவங்கள வந்து லிபரேட் பண்ணுவாங்க. இதுதான் அவங்களுக்கு உண்டான அந்த சாப விமோசனம் வருது. சோ அவங்க போய் அந்த பள்ளி ரொம்ப நாளா அங்கேயே இருக்கிறாங்க. மறுபடியும் அந்த திரேதாயுகம் முடிஞ்சு துவாபரயுகம் வருது. துவாபரயுகத்துல கிருஷ்ண பரமாத்மாவோட அந்த தோற்றம்ங்கிறது நிகழுது. அவங்க வந்து மதுரால பிறந்தாலும் கூட அவங்க எங்க வந்துடுறாங்க அப்படின்னா கோகுலத்துக்கு வராங்க. கோகுலத்துல கோப சிறுவர்களோட விளையாடும் போது அந்த இதை வந்து பள்ளியை பாக்குறாங்க அந்த கிணத்துக்குள்ள. அந்த ராட்சச பள்ளி அதுல இருந்து எடுத்து வெளியில விடுறாங்க. பகவான் கிருஷ்ணரால அப்ப விடுதலை அடையப்படுறாங்க. முதல்ல அந்த சாபமும் பின்னாடி பகவானால இந்த வரமும் கிடைச்சதுக்கு காரணம் என்ன, பகவான் கிருஷ்ணராலேயே அவங்களுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா அவங்க கைப்பட்டு அவங்க தூக்கி விடப்பட்டதுனால அவங்களுக்கு முக்தி கிடைச்சது. முதல்ல அந்த சாபம், பின்னாடி இந்த முக்தி அப்படிங்கிற வரம். ஏன் அப்படின்னா அவங்க செய்த செயல்கள் நல்ல செயல்கள். அந்த நல்ல செயல்களுக்கான அந்த புண்ணிய விளைவு தான் என்ன அப்படின்னா அவங்களுக்கு முக்தி. ஆனா முதல்ல அவங்களுக்கு அந்த ஒரு சாபம் கிடைச்சதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃப்ரூட்டி ரிசல்ட்ஸ் மேல அவங்க கண்ணாவே இருந்ததுனாலதான். சரியா? நம்மள வந்து ஒருத்தவங்க புகழணும், பாராட்டணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அவங்களுக்கு மேலோங்கி இருந்ததுனால, தன்னுடைய தானத்தை அவங்க பறைசாற்றிக்கிட்டதுனால, இந்த கைக்கு கொடுக்கறது இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, கர்ணன் கொடுத்த மாதிரி. ஓகேவா? அந்த மாதிரி இல்லாம என்ன பண்ணிட்டாங்க இவங்க, அந்த அந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக, சென்ஸ் என்ஜாய்மெண்ட்டுக்காக அவங்க என்ன பண்ணாங்க, புகழணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருந்ததுனால அவங்களுக்கு அந்த சாபங்கிறது கிடைச்சது. அப்ப மன்னர் நிர்கா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன, பலநோக்கு செயல்கள் பலனற்றது. அது நல்ல பலனை அது நமக்கு தராது. அது வீழ்ச்சியை தான் கொடுக்கும். எது அப்ப நல்லதை கொடுக்கும், பக்தி தொண்டு மட்டுமே மங்களகரமான செயல் என்பதை உணர்ந்தார். பக்தி தொண்டு பண்ணினவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி எந்த கஷ்டமும் படாம சடனா லிபரேட் ஆகி போனது யாரு அப்படின்னா அம்பரீஷ மகாராஜா. ஓகேவா? இந்த பலநோக்கு செயல்கள் மேல பற்றுதல் உள்ளதுனால நிர்கா வீழ்ச்சி அடைஞ்சாரு.
இந்த பலநோக்கு செயல்கள் மேல உள்ள பற்றே இல்லாம பக்தி தொண்டு தான் சிறந்தது அப்படின்னு பக்தி தொண்டு மேல பற்றுதல் வச்ச அம்பரீஷ் மகாராஜா என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து பகவான்கிட்ட முக்தி அடைஞ்சாங்க. ஓகேவா? ஏன்னா பக்தி தொண்டால மட்டுமே பகவானை நம்மளால என்ன செய்ய முடியும், அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு அதிகமா இருந்ததுனால அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரி டிவோஷனல் சர்வீசஸ் எல்லாத்தையும் அவங்க அம்பரீஷ் மகாராஜா என்ன பண்ணுவாங்க, டிவோஷனல் சர்வீசஸ் எல்லா விதத்திலையும் பண்ணுவாங்க. ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம், சக்கியம், வந்தனம், தாசியம், ஆத்ம நிவேதனம், மொத்தம் 9 டைப்ஸ் ஆஃப் டிவோஷனல் சர்வீஸ் இருக்கு. எல்லாமே செய்வாங்க. அவங்க காதால அவங்க ஹரிநாமத்தை கேட்பாங்க, வாயால அதை சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது அவங்க கோயிலுக்கு அவங்களோட கால்களால் நடந்து போவாங்க. பகவானுக்கு உணவை தான் அவங்க பிரசாதமா எடுத்துப்பாங்க. அவங்களோட தொண்டு எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதா இருக்கும். சோ அது எப்படி இல்லை அப்படின்னா அந்த விளைவுகளுக்கு அப்பாற்பட்ட செயல்களை அவங்க செஞ்சாங்க. சோ அந்த பாவம் புண்ணியம் அப்படிங்கிற அந்த இருமையில இருந்து அவங்க விலகி இருந்ததுனால பக்தி தொண்டு தான் அவங்க செஞ்ச செயல்கள் எல்லாமே பக்தி தொண்டா ஏற்கப்பட்டது. அதனால அவங்களுக்கு முக்தி கிடைச்சது. அப்ப துறவு பற்றிய சரியான புரிதல் என்ன அப்படிங்கறது வந்து இதுல சொல்லியிருப்பாங்க. நீங்க இதுல level 2 level 3 எல்லாம் வந்தீங்க அப்படின்னா இதுலயும் அடுத்த கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. அதுல வந்து பக்தி ரிஷாமிரத சிந்து அப்படின்னு ஒண்ணு உண்டு. அது வந்து கோஸ்வாமிகள் 6 கோஸ்வாமிகள், பிருந்தாவனத்தோட 6 கோஸ்வாமிகள் நேத்தி நான் பேரெல்லாம் சொன்னேன்ல, அதுல ஒருத்தவங்க யாரு அப்படின்னா ரூப கோஸ்வாமி. அவங்க எழுதுனா பக்தி ரசாமிரத சிந்துல அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பகவான் தான் சோல் ப்ரொப்ரைட்டர், எல்லாத்துக்குமான ஆளுநர். அவங்கதான் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணவங்க. அவங்கள்ட்ட முக்தி அடைய விரும்பக்கூடிய நபர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சொல்லியிருப்பாங்க அந்த ஸ்லோகத்துல, முக்தி அடைய தொடர்புடைய பொருட்களை பௌதீகமானவைகாய் எண்ணி பிறக்கின்றனர். அவங்களோட தொடர்புடைய பொருட்கள் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய ஒரு மலராகட்டும், ஒரு பூவாகட்டும், ஒரு உணவாகட்டும் எல்லாமே என்ன அப்படின்னா பௌதிகமான செயல்கள் நம்ம பொருட்கள்னு நினைச்சுட்டு அதெல்லாம் கூட திறந்துடுறாங்க. ஓகேவா? அடுத்தது இங்க இங்க நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களுமே நம்ம வந்து பக்தி தொண்டா மாத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம நம்ம பௌதிக உலகத்துக்கு சம்பந்தப்படாம நம்ம வெளியில போய் துறவரம் எடுத்தா மட்டும்தான் அதுதான் உண்மையான துறவரம் நினைச்சிட்டு பண்றாங்க. இருக்கிறத எல்லாத்தையும் பௌதிகமானவைன்னு நினைச்சு துறந்துடுறதுனால அவங்களுடைய துறவுங்கிறது முழுமையானது அல்ல என்று கூறப்படுகிறது அப்படின்னு ரூப கோஸ்வாமி அவங்க சொல்லியிருப்பாங்க. சோ நம்ம இதுல இருந்து இந்த 2 எக்ஸாம்பிள்ல இருந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும் எது பெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்ம யோகமே பெஸ்ட், எதை விட சந்நியாசத்தை விட. மாதாஜி 5.3. Yes, Mataji. Neyasa nitya sannyasi yonatpeshti na kankshati nirtvantvo hi mahabaho sukham bandhat pramuchyate. Hare Krishna. Hare Krishna. எவன் ஒருவன் தனது செயல்களின் விளைவுகளில் விருப்பு வெறுப்பு அற்றவனோ அவனே நிரந்தரமான சன்னியாசி ஆவான். சன்னியாசி எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட செயல்களோட விளைவுகள் இருக்கு பாத்தீங்களா, அது மேல அவங்களுக்கு ஆசா பாசம்ங்கிறது இருக்கக்கூடாது. அது என்ன மாதிரியான விளைவுகளை கொடுத்தாலும் கூட அவங்க என்ன பண்ணணும், அதுல இந்த தன்னை தனித்து வச்சுக்கணும், ஐசோலேட் பண்ணிக்கணும். ஓகேவா? அவங்கதான் நிரந்தரமான சன்னியாசி. அந்த மாதிரி இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காலத்துல நம்மளால முடியாது. ஓகேவா? இது வந்து சத்தியோகத்திலேயோ திரேதாயுகத்திலேயோ தாபரயுகத்திலேயோ கூட பாசிபிளா இருந்திருக்கும். பட் நிரந்தரமான சன்னியாசியா நம்மளால என்ன பண்ண முடியாது. இந்த மாதிரியான பௌதிக உலகத்துல நம்மளுடைய செயல்பாடுகளை செஞ்சுட்டு இருக்கும் போது செயல்களோட விளைவுகளுக்கு அப்பாற்பட்டு நம்மளால இருக்க முடியாது. பலம் பொருந்திய பயங்களை உடைய அர்ஜுனா, எல்லா இருமைகளிலிருந்து விடுபட்டுள்ள அத்தகையோன். அதுதான் இருமைகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதை செஞ்சா நல்லது வருமா தீயது வருமா, இது நமக்கு நல்ல நன்மையை தருமா கெட்டது ஏதாவது தருமா, இந்த மாதிரியான விஷயங்கள், பாவம் வருமா புண்ணியம் வருமா, அந்த மாதிரி ரெண்டுத்தையும் யோசிச்சு பார்ப்போம்ல, அதுதான் இருமைகள்னு பேரு, டியூவல் மைண்ட். அதுல இருந்து விடுபட்டுள்ள அத்தகையோன் பௌதிக பந்தங்களை எளிதில் வென்று முழுமையாக முக்தி அடைகிறான். இந்த எண்ணம் எப்ப நமக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஃபுல் கிருஷ்ண உணர்வுல இருக்கும் போதுதான் ஒரு மனிதனானவன், ஒரு உயிர்வாழியானவன் முழு கிருஷ்ண உணர்வுல இருக்கும்போது மட்டும்தான் அவன் வந்து இந்த மாதிரி ஒரு நிரந்தரமான சன்னியாசியா ஆக முடியும். அப்ப அவன் எப்படி புரிஞ்சுப்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா பகவான் தான் ஹீஸ் எ ஹோல், அவங்கதான் எல்லாமே, நம்ம வந்து அவங்கள்ட்ட இருந்து பிரிஞ்சு வந்த பிராக்மெண்ட்ஸ் தான் நம்ம. அப்புறம் இங்க நம்ம ஆளறோம், நம்மள்ட்ட இருக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே யாருது உண்மையா ஒரிஜினலா யாருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பகவானோடது. ஓம் பூர்ண அதக பூர்ணம்னு ஒரு ஸ்லோகம் வரும், ஈஷோபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்துல ஒரு ஸ்லோகம் வரும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே பகவானை சார்ந்ததுதான், அவங்கதான் எல்லாத்தையும் படைச்சாங்க, அவங்கதான் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் என்ன அவங்கள்ட்ட இருந்து பிரிஞ்சு வந்திருக்கிற அணு ஆத்மா தான் நம்ம எல்லாரும். ஓகேவா? இந்த எண்ணம் அவனுக்கு இருக்கணும். அந்த நிரந்தரமான சன்னியாசிக்கு என்ன எண்ணம் ஃபர்ஸ்ட் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஹோல், நம்ம பிராக்மெண்ட். ஓகேவா? அவங்க முழுமையானவங்க, நம்ம அவங்கள்ட்ட இருந்து வந்த
பின்ன பகுதி அப்படிங்கிற அந்த விஷயம் நமக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கணும். இன்னொன்னு, நம்மளோட சோல் வேற, பகவானோட சூப்பர் சோல்ங்கிறது வேறங்கிறது தெரியும். அதாவது நம்ம வந்து ஆத்மா, பகவான் வந்து பரமாத்மா. சோ ஆத்மா பரமாத்மாவுக்கான ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். ரெண்டுமே என்ன காமனாவும் இருக்கும், ஒரு விஷயத்துல டிஃபரெண்டாவும் இருக்கும். எதுல காமனா இருக்கும்? குவாலிட்டி வைஸ் சேமா இருக்கும், குவான்டிட்டி வைஸ் வேற வேறையா இருக்கும். அவங்க தீ அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தீப்பொறி, அவங்க பெரிய கடல் அப்படின்னா அந்த கடல் நீரோட ஒரு சொட்டு நம்ம, தங்க சுரங்கம் அவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிட் ஆஃப் தங்க துகள் நம்ம, அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? சோ குவாலிட்டி சேமா இருக்கும், பட் குவான்டிட்டி டிஃபரெண்ட். இந்த விஷயங்கள் யாருக்கு பூரணமா புரியுதோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹீஸ் பியாண்ட் இருமை, இந்த டியூயல்ல இருந்து அவங்க கம்ப்ளீட்டா என்ன ஆயிடுறாங்க அப்படின்னா வெளிவந்துடுறாங்க. சோ அவன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்தி அடைந்த ஆத்மா. இந்த மெட்டீரியல் வேர்ல்டுல இருக்கும் போதே முக்தி அடைந்த ஆத்மாவா அவனால இருக்க முடியும். ஏன் அப்படின்னா அவனுக்கு ஒரு சாங்கிய யோகத்துக்கும் பக்தி யோகத்துக்குமான டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கறது அவனுக்கு தெரிஞ்சிடும். சாங்கிய யோகம் என்ன சொல்லுது? ஃப்ரூட்டி ரிசல்ட்ஸ்ல இருந்து தனியா இரு. சரியா? சாங்கிய யோகம்ங்கிறது என்ன? உடல் வேறு ஆத்மா வேறுங்கிற அறிவு. அது அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே என்ன செய்வோம்? இப்ப அர்ஜுனன் என்ன செய்ய போறாங்க? போரிட போறாங்க. ஏன்னா நம்ம வந்து ஆன்மாவை கொல்லல, உடலை தான் கொல்ல போறோம். அந்த உடலை தான் நம்ம வந்து அந்த ஆத்மாவுக்கு வேற ஒரு உடலை கொடுக்க போறோம் அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த ஃப்ரூட்டி ரிசல்ட்ஸ் மேல இருக்கக்கூடிய டிட்டாச்மெண்ட்ங்கிறது நமக்கு வந்துடும். அதுல இருந்து நம்ம என்ன பண்ணிடுவோம்? பற்ற விட்டுருவோம். பக்தி யோகம்ங்கிறது என்ன? பகவான் மேல அட்டாச்மெண்ட்டை வளர்த்துக்கிறது. ஓகேவா? சோ இதுல இருந்து நமக்கு ரெண்டு விஷயங்கள் புரியும். ஒண்ணு விடுறது, இன்னொன்னு பிடிச்சுக்கிறது. ஓகேவா? எதை விடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃப்ரூட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு பாத்தீங்களா, அது மேல இருக்க பற்ற விட்டுடுறோம். பகவான் மேல பற்ற வளர்த்துக்கிறோம். அதாவது இதை துறவரம் பண்றோம், அதை உறவு ஏத்துக்கிறோம். பகவானுடனான உறவை நம்ம வலுப்படுத்திக்கிறோம் பக்தி தொண்டு செய்யறது மூலமா. அப்புறம் இந்த மாதிரி பலநோக்கு செயல்கள் செய்யறத குறைக்கிறது மூலமா, அல்லது அதுல இருக்க பற்றுதலை குறைச்சிக்கிறது மூலமா நம்ம இந்த மெட்டீரியல் ஆக்டிவிட்டிஸ் பண்றோம்ல, அது எல்லாத்துல இருந்து நம்ம வெளியில வந்துடுறோம். ஜடத்தின் மீதான துறவுன்னு சொல்லலாம் இதை. சரியா? ஜடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மெட்டீரியல் வேர்ல்டு. இந்த மெட்டீரியல் வேர்ல்டுல நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா துறவரம் எடுத்துக்கிறோம். பகவான் மேல நம்ம உறவை ஏற்படுத்திக்கிறோம். ஒரு துறவு, ஒரு உறவு. இந்த மாதிரி இருந்தோம்னா நம்ம இங்க இருக்கும் போதே என்ன அப்படின்னா முக்தி அடைந்த ஆத்மா. இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒண்ணு விடுறது, இன்னொன்னு பிடிச்சுக்கிறது. எதை விட சொல்றோம் அப்படின்னா ஜட உலகத்துடனான பற்றுதலை விட்டுறணும். எதை பிடிச்சுக்கணும் அப்படின்னா பகவான் மேல நம்ம பற்றுதலை வளர்த்துக்கிறது. ஓகேவா? சோ ஜட உலகின் துறவு முக்கியம், அப்புறம் பகவான் மேல உறவுங்கிறது முக்கியம். சோ இந்த துறவும் இந்த உறவும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த ஸ்டேஜ்ல இங்க மெட்டீரியல் வேர்ல்டுல மெட்டீரியல் திங்ஸ் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கும் போது கூட நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னா முக்தி அடைந்த ஆத்மாவா நம்மளால இருக்க முடியும். நமக்கு என்ன இருக்காது? கவலைகள்ங்கிறது இருக்காது. நோ லேமெண்டேஷன். எப்பவுமே நம்ம புலம்ப மாட்டோம். என்ன செய்வோம்? எது நடந்தாலும் இந்த பகவானுக்கே சமர்ப்பணம் அப்படின்னுட்டு நம்ம இருப்போம். 5.6 மாதாஜி. எஸ் மாதாஜி. சந்நியாசஸ்து மகாபாஹோ துக்கம் ஆப்தும் அயோகதஹ யோகயுக்தோ முனிர் பிரம்ம நச்சிரேனாதி கச்சதி. ஹரே கிருஷ்ண ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. இறைவனின் பக்தி தொண்டில் ஈடுபடாமல் வெறுமனே எல்லா செயல்களையும் துறப்பது ஒருவனை மகிழ்விக்காது. செயலை திறந்துட சொல்லிடுறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சிடறோம்? செயலை செய்யாம சும்மா உட்காந்துடுறோம். ஓகேவா? அப்படி இருக்கிறது தவறான செயல். இறைவனின் பக்தி தொண்டில் ஈடுபடணும். ஓகேவா? சோ டிவோஷனல் சர்வீஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போதுதான் நமக்கு என்ன வரும் அப்படின்னா அந்த முக்தி நிலைங்கிறது கிடைக்கும். சரியா? வெறுமனே எல்லா செயல்களையும் துறக்கிறது, அதுதான் துறவரம் மேற்கொள்றது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளே ஏமாத்திக்கிறதுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப நம்ம என்ன செய்வோம்? நம்மளோட வயிற்றுப்பாட்டு கூட இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ற மாதிரி ஆயிடும். நமக்கான காசு பணம் கூட நம்ம சம்பாதிச்சுக்க முடியாத அளவுக்கு நம்ம என்ன ஆயிடுவோம்? கம்ப்ளீட்டா செயல்களை திறந்துடுறோம். இத பகவான் இந்த இடத்துல என்கரேஜ் பண்ணல. ஆனால் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ள சிந்தனையுடைய மனிதன் தாமதமின்றி பரம்பொருளை அடைய முடியும். இப்ப ஒரு மரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மரத்துக்கு தண்ணி ஊத்துறோம் அப்படின்னா எங்க ஊத்துவோம்? அந்த மரம் வளர்றதுக்கு எந்த இடத்துல ஊத்துவோம்? அதோட ரூட்டுக்கு தான் நம்ம தண்ணி ஊத்துவோம். ஓகேவா? அது வாட்டரிங் த ரூட்ஸ் அப்படிங்கறத என்ன பண்ணும்? ஃபுல் மரத்தையும் அது வாழ வைக்கும். ஓகேவா? மரத்தோட இலைக்கு தனியா, பூவுக்கு தனியா, பிரான்சஸுக்கு தனியா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? தனித்தனியா பிரிச்சு பார்க்க மாட்டோம். தனித்தனியா தண்ணி போட மாட்டோம். ஓகேவா? இப்ப நமக்கு வந்து பசிக்குது அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிடறோம்? எனக்கு ரொம்ப சோர்வா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கை தான் வேலை செஞ்சாகணும். இப்ப அதனால எனக்கு கைக்கு மட்டும் நான் எனர்ஜி கொடுக்குறேன். கைக்கு ஃபுட்டை வச்சா கை உள்ளார எடுத்துக்குமா? அதை என்ன பண்ணுவோம்? நம்மளோட ஸ்டொமக்கு தான் நம்ம ஃபீட் பண்ணுவோம். சோ வயிற்றுக்கு நம்ம உணவு போட்டோம் அப்படின்னா வயிறு அந்த உணவை செரிச்சு அந்த எனர்ஜியானது உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்ஸ்க்கும் அது என்ன பண்ணுது? டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா எல்லா இடத்துக்கும் என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு எனர்ஜிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரியே நம்ம செய்யக்கூடிய செயல்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பகவானை திருப்திப்படுத்துறதுக்கான செயல்களா இருக்கணும். நான் இதை செஞ்சுட்டேன் அதை செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு தனித்தனியா செயல்களை செஞ்சு நம்மளுடைய சாட்டிஸ்பாக்சனுக்காக பண்றதை விட்டு நம்ம என்ன செஞ்சணும் அப்படின்னா பகவானோட சர்வெண்ட் நம்ம
அவங்கதான் இது எல்லாத்தையும் நம்மள என்ன செய்ய சொல்லியிருக்கிறாங்க, மெயின்டைன் பண்ண சொல்லி நம்மள இங்க அனுப்பியிருக்கிறாங்க. நம்ம எல்லாம் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் பதவி கொடுத்து நம்மள இங்க அனுப்பியிருக்காங்க. சோ நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட சர்வெண்டா நம்மள எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த உணர்வுங்கிறது ஒரு தூய்மையான உணர்வு. அந்த தூய்மையான உணர்வு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட புத்தி நிலையா வேலை செய்யும். அப்ப என்ன ஆகும், புத்தி நிலையா இருந்துருச்சு அப்படின்னா சென்சஸ் எல்லாம் கண்ட்ரோல் ஆயிடும். அப்ப நம்ம செய்யக்கூடிய செயல்கள் டிவோஷனல் சர்வீசஸா இருக்கும். அப்ப நிச்சயமா நம்ம எதை அடைவோம் அப்படின்னா பரம்பொருளை கண்டிப்பாக அடைய முடியும். Mataji 5.7. Yes, Mataji. Yoga yukto vishuddhatma vijidatma jitendriyah sarva bhudatma bhudatma kurvan api na lipyate. Hare Krishna. Hare Krishna. இப்ப நான் சொன்னதுதானே, மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தணும். ஓகேவா? சோ மனதும் புலன்களும் எப்ப கட்டுப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரம இலக்கு பகவான் தான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட செயல்பாடுகள் எல்லாம் பக்தி செயல்பாடுகளா மாறிடும். இப்ப அர்ஜுனனை வந்து அவங்க வந்து போரிட சொல்றாங்க. அர்ஜுனன் வந்து எழுந்து போரிட தயாராகிறாங்க. ஓகேவா? 18 சாப்டர்ல எழுந்து போரிட தயாராகுவாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன மாதிரியான ஞானம் கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து எந்த ஒரு உயிரையும் நம்ம கொல்ல போறது இல்ல, உடலை மட்டும்தான் அகற்ற போறோம். ஏன் அப்படின்னா அவங்களோட உடம்பு தான் வந்து சேஞ்ச் ஆக போகுது, அந்த ஆத்மா வந்து அந்த உடலை விட்டு வெளியில போக போகுது. அப்புறம் நம்ம வந்து யார ஃபாலோ பண்ண போறோம், பகவானோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ண போறோம். இந்த மாதிரியான நிலைப்பாடுகளுக்கெல்லாம் அர்ஜுனன் தயாராயிடுறாங்க. 18 சாப்டர்ல அர்ஜுனன் எதுக்கு தயாராகிறாங்க, நம்ம வந்து எழுந்து போரிட போறோம், பகவானோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி. அப்புறம் அவங்க சொன்னதுக்காக செய்யறதுனால நம்ம எல்லாம் என்ன ஆகல அப்படின்னா கட்டுண்ட ஆத்மாக்கள் நம்ம கிடையாது, பகவான நம்மள லிபரேட் பண்ணிட்டாங்க. இன்னொரு விஷயம், நம்ம யாரையும் உயிர்கொலை பண்ணல அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிடும். சோ இதெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுது, நம்மளுடைய மனசு வந்து ஒருநிலைப்பட்டுது. அப்புறம் செய்யற செயல் எப்படி இருக்கும், நிச்சயமா பக்தி செயல்பாடாதான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தூய ஆத்மா அனைவருக்கும் பிரியமானவன், அனைவரும் அவனுக்கு பிரியமானவர்கள். அவங்களுக்கு எதிரிங்கிறதே இருக்க மாட்டாங்க, எல்லாருமே அவங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. ஓகேவா? சோ மனதையும் புத்தியும் கட்டுப்படுத்தி பக்தி செயல்பாடு பண்றவங்களை வந்து யாருமே என்ன பண்ண பார்க்க மாட்டாங்க அப்படின்னா எதிரியா பாக்குறதுக்கான வாய்ப்புங்கிறது கிடையாது. எப்போதும் செயலில் ஈடுபட்டுள்ள போதிலும் அத்தகு மனிதன் பந்தப்படுவதில்லை. அவனுடைய செயல்பாடுகள் எப்பவுமே நிரந்தரமா இருந்துகிட்டே இருக்கும். நிச்சயமா அவன் செயல்படும். ஏன்னா ஆத்மா சும்மா இருக்காதுன்னு சொல்லியாச்சு. ஓகேவா? ஆத்மா இஸ் ஆல்வேஸ் ஆக்டிவ். சோ எப்போதும் செயல்ல அது ஈடுபட்டு இருக்கும். ஆனாலும் கூட அவன் கண்டிஷன்டு சோல் அப்படின்னு அவனை நம்ம சொல்ல முடியாது. ஏன்? அவன் விளைவுகளுக்கு அப்பாற்பட்டு நிக்கிறதுனால. 5.10 Mataji. Yes, Mataji. Brahmanyadaya karmani sangam tyaktva karodi yah lipyate na sapapena padmapatram ivampasa. Hare Krishna, Mataji. இது இம்பார்ட்டன்ட் ஸ்லோகா. பத்மபத்ரம் விவாம்பசா. நம்ம நிறைய இடத்துல பார்த்திருப்போம் இதே மாதிரி ஒரு அனாலஜி, நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருப்போம் வேற வேற சிச்சுவேஷன்ல. தாமரையில தண்ணீர் மாதிரி அவர் இருக்காருப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சில பேர் வந்து டிட்டாச்சா அவங்களோட செயல்பாடுகளை செஞ்சுட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன அனாலஜி கொடுப்போம் அப்படின்னா, தாமரை தண்ணீர் மாதிரி இருக்கிறாரு. தாமரை இலை மேல தண்ணி பட்டுச்சுன்னா அந்த தண்ணி வந்து அந்த இலையில ஸ்டிக் ஆகுமா, இருக்காது. இப்படி எடுத்து உதறுங்க, அது ஈரமே பட்டிருக்காது. ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம், பற்று இல்லாம அவங்க இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதுக்காக அவங்க செயல்பாடுகளை விடாமையா இருக்காங்க. அந்த இலை அந்த தண்ணியை கேட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. அது நம்ம இப்படி ஸ்ட்ரெயிட்டா பிடிக்கிற வரைக்கும் அந்த இலை அந்த தண்ணியை கேட்ச் பண்ணிட்டு தான் இருக்குது. சோ அந்த செயல்பாடுகளை அவங்க செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா வித் டிட்டாச்மெண்ட் செய்யறாங்க. இதுதான் பகவான் சொல்றாங்க. ஓகேவா? பற்றின்றி தனது கடமைகளை செய்து பலன்களை பரமபுருஷ பகவானுக்கு அர்ப்பணிப்பவன் தாமரையிலே எவ்வாறு நீரால் தீண்டப்படுவதில்லையோ அது போல பாவ விளைவுகளால் தீண்டப்படுவதில்லை. நம்ம எல்லாருமே இந்த மாதிரிதான் இருக்கணும். நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாமரையில தண்ணீர் மாதிரி நம்மளோட வாழ்க்கையை நம்ம வடிவமைச்சுக்கல. நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், பலன் எப்படி இருக்குமோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்லயே நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளோட செயல்பாடுகளும் நம்மள குழப்பத்துலதான் அழுத்திக்கிட்டே இருக்குது. அதனாலதான் அதிக புலம்பல், அதிக கவலை, அதிக குழப்பம், அதிக துக்கம் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பௌதிக உலகத்துல இருக்குது. நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகளை நம்ம என்ன செஞ்சுக்கணும், இது மேல பற்றுதல் இல்லாம செஞ்சோம் அப்படின்னா அப்ப அந்த ரிசல்ட் மேல நமக்கு பற்றுதல் இருக்காது. இப்ப ரிசல்ட் எப்படி இருந்தாலும் நமக்கு கவலை கிடையாது. அப்படிங்கும் போது அந்த விளைவுகள் நம்மள என்ன பண்ணாது, பாதிக்காது. இந்த 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 விஷயம் எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உடல், இது வந்து ஜட உடல், இதை யார் கொடுத்தா, இந்த உடல் இந்த ஜென்மத்துல மட்டும் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. யார் கொடுத்தா, திஸ் இஸ் அ கிஃப்ட் ஆஃப் காட். பகவான் தான் நமக்கு இதை கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்க, ஏதோ ஒரு விஷயத்த செய்ய சொல்லி கொடுத்தாங்க. இது நமக்கு புரியணும். ஓகேவா? இந்த உடல் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த பகவான் வந்து we have to do something. ஏதாவது நம்ம உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், திருப்பி கொடுக்கணும். இது வந்து கிருஷ்ண உணர்வு இல்லாதவங்க இந்த உடல் ஏன் கிடைச்சது அப்படின்னா, இந்த உடல் எனக்கு கொடுத்ததுக்கு காரணம் இவ்வளவு சொத்து பத்தெல்லாம் நம்ம ஆட்சி பண்ணணும். அப்புறம் இந்த கண்ணு, இந்த பார்வை புலனை வச்சுட்டு நான் என்ன செய்யணும், நிறைய இடத்துக்கு போய் நிறைய சீனரி எல்லாம் பார்த்துட்டு வரணும். இந்த இந்த வாய் புலன், நுகர்ச்சி புலன் இதெல்லாம் வச்சுட்டு நான் என்ன செய்யணும், நிறைய பேரை வந்து நான் வந்து நல்லா வந்து என்ஜாய் பண்ணிக்கணும், நிறைய இடங்களுக்கு போகணும் வரணும், இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க. யாரு,
இந்த கிருஷ்ணா கான்சியஸ் இல்லாதவங்க, கிருஷ்ண உணர்வுல இல்லாத ஒரு உயிர்வாழியானவன் என்ன செய்வான் அப்படின்னா, இந்த சென்சஸுக்கு கண்ட்ரோல் ஆகி அவன் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா புலனுகர்ச்சி செயல்களா இருக்கும். சரியா? புலனுகர்ச்சி செயல்கள் அப்படின்னா சென்ஸ் கிராட்டிபிகேஷன். இந்த புலன் எல்லாத்துக்கும் தீனி போடுற மாதிரியான செயல்களை அவன் செஞ்சுக்கிட்டு இருப்பான். இதுவே ஒரு உயிர்வாழியானவன் ஒரு கிருஷ்ண உணர்வோட இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அவனுக்கு என்ன தோணும், இந்த உடல்ங்கிறது பகவான் கொடுத்தாங்க. சோ நம்ம இந்த உடலை வச்சுட்டு நம்ம செய்ய வேண்டிய சேவை யாருக்கு, அவங்களுக்கு தான் செய்யணும் அப்படிங்கிற ஞானம் இருக்கும். சரியா? சோ பகவான் தான் இந்த உடலை கொடுத்தாங்க, இந்த உடலை வந்து நம்ம அவங்களுக்காக அர்ப்பணிக்கணும் அப்படின்னு எண்ணம் நமக்கு வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம எல்லாம் யாரு, பர்சன் வித் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ். அப்ப நம்ம என்ன செய்வோம், அவருக்குதான் அந்த செயல்பாடுகளை செய்யணுங்கிற ஞானம் நமக்கு வந்துடும். அவருக்கான செயல்பாடுகள் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டோம், பக்தி செயல்பாடுகள், டிவோஷனல் சர்வீசஸ். அப்ப டிவோஷனல் சர்வீசஸ் செஞ்சோம் அப்படின்னா நம்ம எதுக்கு பந்தப்பட மாட்டோம், அந்த விளைவுகளுக்கு பந்தப்பட மாட்டோம், அதுல இருந்து அப்பாற்பட்டு நிற்போம். அப்ப நம்ம எப்படி இருப்போம், கவலை இல்லாம துக்கம் இல்லாம இருப்போம். இதுதான் வந்து இங்க பகவான் சொல்ல வர்றது விஷயம். இவ்வுலகில் வாழும் உயிர் வாழி விதிக்கப்பட்ட கடமைகளில் பற்றின்றி எவ்வாறு செயலாற்ற முடியும், எப்படி பற்றின்றி செயலாற்ற முடியும், இந்த உடல் வந்து பகவான் கொடுத்தது அப்படிங்கிற எண்ணம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால நிச்சயமா என்ன செய்ய முடியும், பற்றுதலை விட்டுட்டு பகவான் மேல பற்றுதலை வளர்த்துக்க ஆரம்பிப்போம். ஏன்னா அவங்க தானே இந்த உடலை கொடுத்தாங்க. சரியா? இப்ப நான் வந்து என் பையனை பத்தி கவலைப்பட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன கொடுத்ததே யாரு, பகவான் தான். அப்ப எனக்கு என் பையனை கொடுத்தது யாரு, பகவான் தான். சோ அவங்க அந்த பாத்துப்பாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை நம்ம வளர்த்துக்க ஆரம்பிச்சிருவோம். சரியா? அதுதான் இங்க விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து பகவான்கிட்ட கம்ப்ளீட்டா சரண்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க நம்மள நிச்சயமா என்ன பண்ணுவாங்க, முக்தி அடைகிற ஆத்மாவா ஆக்கிடுவாங்க. மத்தஜி 5.11. कायेन मनसा बुद्ध्या केवलैरिन्द्रियैरपि योगिनः कर्म कुर्वन्ति संगं त्यक्त्वात्मशुद्धया शुद्धये. हरे कृष्ण माताजी. ஹரே கிருஷ்ணா. பற்றுதலை துறந்த யோகிகள், அப்ப பற்றுதலை துறந்துட்டாங்க, டிட்டாச்ட் ஆயிட்டாங்க அப்படின்னாலே உங்களுக்கு டேர்ம் பாருங்க எப்படி சொல்றாங்க, யோகிகள். ஓகேவா? தூய்மை அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் உடல், மனம், புத்தி மற்றும் புலன்களால் கூட செயல்படுகின்றனர். ஓகேவா? இது எல்லா விஷயத்தாலையும் அவங்களோட செயல்பாடுகளை வச்சுப்பாங்க. இப்ப யோகி அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க வந்து தியானம் பண்ணிட்டாங்க, மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க, அவங்களுக்குன்னு செயல்பாடுகள் இல்லை அப்படிங்கிறது கிடையாது. அவங்களுக்கும் செயல்பாடுங்கிறது உண்டு. அப்படின்னா இதுல இருந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும் செயலின்மை அப்படிங்கறதோட அர்த்தம் என்னன்னு நமக்கு புரிஞ்சிருக்கும். செயல்படணும், ஆனா விளைவுகள்ல இருந்து அப்பாற்பட்டு நிக்கணும், அது பேரு தான் செயலின்மைங்கிற விஷயம் நமக்கு புரிஞ்சிருக்கும். ஏன் இந்த மாதிரி செயல்படுறாங்க அப்படின்னா தூய்மை அடையணும். ஜீவன் முக்த அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது. ஓகேவா? ஜீவன் முக்தன்னா என்ன அர்த்தம்னா, பௌதிக செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே, இந்த பௌதிக உலகத்துல நம்ம வாழும் போதே, இங்க இருக்கும் போதே நம்ம முக்தி பெற்றவனா இருப்போம். முக்தின்னு சொல்றோமே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு அகங்காரம்ங்கிறது நம்மளை விட்டு போயிடும். அப்புறம் நாம இந்த உடல் இல்ல, சரியா, நாம் அப்படிங்கிறது இந்த ஆத்மா தான். அப்ப ஆத்மாவுக்கான சேவையை மட்டும் நம்ம செஞ்சா போதும். இந்த உடல்ல தற்காத்துக்கான விஷயம் எல்லாம் ஓரளவுக்கு நம்ம நடத்திக்கிட்டோம்னா போதும். இந்த உடலுக்கு பசிக்குதான், அந்த உடலுக்கு சாப்பாடு கொடுப்போம். ஜடபரதர் கதை ஒரு உங்களுக்கு பின்னாடி வரும். ஓகேவா? அப்ப சொல்றேன், இந்த உடலுக்கு தேவையானது என்னவோ அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ற அளவுக்கு கொடுத்தா போதும். அதை விட அதிகமா நம்ம நிறைய பணம், பொருள், நமக்கான ரொம்ப காலத்துக்கு இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க போறோம், ரொம்ப காலத்துக்கு இங்க இருக்க போறோம், எல்லாத்தையும் நம்ம தான் அனுபவிக்க போறோம் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம பல விதமா சேர்த்து வைக்கிறோம்ல, அது எதுவுமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுத்துக்கு கூட பிரயோஜனப்படாது. சரியா? நம்ம கிளம்பி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் இங்க விட்டுட்டு தான் போவோம். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன், குட்டியோண்டு கதை சொல்றேன். ஒரு ராஜா, ஒரு ரிச் பர்சன் ஒருத்தவங்க இருந்தாங்க. ராஜா இல்ல, ஒரு பணக்கார ஒருத்தர் இருந்தாரு. அந்த பணக்காரர்கிட்ட வந்து ஒருத்தவர் வந்து வேலைக்கு சேருவாரு. அவர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கையில ஒரு தடி வச்சிருப்பாரு, எப்பவும் தடி ஒண்ணு வச்சிருப்பாரு. இது என்ன தடி வச்சிருக்கீங்கன்னு, இல்ல எனக்கு வந்து நான் என்ன இதுக்கு முன்னாடி இன்னொருத்தவங்க நான் ஹெல்ப்பரா இருந்தேன்ல, அவங்க எனக்கு இந்த தடியை கொடுத்தாங்க, என்ன வச்சுக்க சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு வந்து இங்க ஏதாவது உங்களுக்கு வேலை போட்டு கொடுங்க அப்படின்னா, சரி நீ டெய்லி வந்து கேட் கீப்பர் ஆயிரு, ஏன்னா டெய்லி என்னோட கார்ல வெளில போகும்போது உள்ளார வரும்போது நீ வந்து கதவை திறந்து விடுற வேலையை. இந்த கேட் கீப்பருக்கு தனியா ஒரு பொசிஷன் போட்டு அவரை கேட் கீப்பர் ஆக்கிடுறாரு. ஏன்னா அவர் மேல அவருக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு பிரியம் வந்துருது. ரொம்ப ஏழ்மையா இருக்கிறாரு, இவருக்கு நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம், சம்பளம் கொடுத்தோம் அப்படின்னா அவராலையும் என்ன பண்ணிக்க முடியும், அவருடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்காரர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி ஒரு வேலையை போட்டுக்கிறாரு. அந்த பணக்காரர் வந்து அல்லும் பகலும் சம்பாதிக்கிறாரு, ஓய்வு ஒழிச்சலே கிடையாது. ஆபீஸ் போறது வர்றது, மீட்டிங் போறது வர்றது, வெளிநாட்டுக்கு போறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமா ஒரு வேலை பார்த்து சம்பாதிச்சு அவரு நிறைய பொருள் ஈட்டி வச்சிருக்கிறாரு. ஒரு ஒரு எல்லாத்துக்குமே ஒரு எண்டுன்னு ஒண்ணு உண்டு இல்ல, அந்த மாதிரியா ஒரு டைம் வருது. அந்த பணக்காரருக்கு தெரிஞ்சிருது நம்ம இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்ம உயிரோடு இருக்க போறோம் அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருது. ஃபேமிலியோட ஒரு லைஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ணாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப மீகரா இருந்தது. ரொம்ப கம்மியான அளவு தான் ஒரு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாரு.
கூப்பிடுறாரு, அந்த கேட் கீப்பரை கூப்பிடுறாரு. யாருமே அவரோட இல்ல. கேட் கீப்பர் மட்டும் தான் இருக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோனே, "என்ன ஐயா கூப்பிட்டீங்களா?" அப்படின்னோனே, "இல்ல நான் வந்து ஒரு ஊருக்கு போறேன்." "ஓ ஊருக்கு போறீங்களா? அப்படின்னா நான் கார ரெடி பண்ண சொல்றேன்னு" சொன்னேன். "இல்ல, இல்ல நான் போற ஊருக்கு கார்ல எல்லாம் போக முடியாது." "அப்படியா? அப்பன்னா உங்களுக்கு வந்து சூட்கேஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிடுறேன். நீங்க வந்து ட்ரெஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு எடுத்து வச்சுறேன். உங்களுக்கு வேற என்ன தேவையோ அதெல்லாம் சொல்லுங்க. நான் அதெல்லாம் எடுத்து வைக்கிறேன்." "இல்ல, இல்ல அங்க போறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் தேவை கிடையாது. சூட்கேஸ் எல்லாம் அங்க எடுத்துட்டு போ முடியாது." இந்த மாதிரி ஒரு வசதிகளா அவரு எப்பெல்லாம் ஊருக்கு போறாருன்னு கிளம்புறாரோ, அப்பெல்லாம் அவரு என்னென்னலாம் ஆயத்தங்கள் பண்ணிட்டு கிளம்புவாரோ, அந்த ஒரு விஷயமா அந்த கேட் கீப்பர் சொல்லி பார்க்குறாரு. அவரு வந்து இல்ல, இல்ல நான் போற இடத்துக்கு அதெல்லாம் சரியா வராது. நான் போற இடத்துக்கு அதெல்லாம் எடுத்துட்டு போ முடியாது. இப்படியே சொல்றாரு. "அப்படின்னு எங்க தான் போறீங்க?" அப்படின்னு கேட்டோனே, "இல்ல நான் போனேன் அப்படின்னா, என்னால திரும்பி வர முடியாது. அப்படி ஒரு இடத்துக்கு போறேன்." அப்படின்னோன, உடனே கேட் கீப்பர் என்ன பண்றாரு தெரியுமா? எந்த பதிலும் சொல்லல. கையில இருக்க தடிய தூக்கி அந்த பணக்காரர் கையில குடுக்குறாரு. "இது ஏன் இத என்ட்ட குடுக்குறீங்க?" அப்படின்னோனே, "இல்ல எனக்கு இந்த தடிய ஒருத்தவங்க குடுத்தாங்க. அது ஏன் குடுத்தாங்கன்னு உங்கள கேட்டீங்க. நீங்க ஆரம்பத்துல கேட்டீங்க. நான் இங்க வேலைக்கு ஜாயின் பண்ணும்போது. அப்ப நான் சொல்லியிருந்தேன். இல்ல எனக்கும் நான் முன்னாடி வேற ஒருத்தவங்கள்ட்ட வேலை பார்க்கும்போது அவங்க குடுத்த தடின்னு சொன்னேன். அதுக்கான காரணத்த நான் சொல்லல. உன்ன விட முட்டாள் யார நீ பார்க்குறியோ, அப்ப அந்த தடிய அவங்க கையில குடுன்னு சொன்னாங்க. நான் இப்ப இன்னைக்கு பார்த்துட்டேன். அதனால இந்த தடிய நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். ஏன் அப்படின்னா, இந்த விஷயம் பணக்காரனுக்கு இப்ப புரியுது. அந்த பணக்காரரா இருந்தவங்களுக்கு இப்ப புரியுது. என்ன நம்ம வந்து எதுவுமே நம்மளோட கொண்டுட்டு போ முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த ஒரு ஞானம் இல்லாம நம்ம என்ன செய்றோம்? வாழ்நாள் பூரா பறந்து, பறந்து, பறந்து சம்பாதிக்கிறோம். எந்த விதமான அந்த ஒரு அ குடும்பத்துக்காக காட்ட வேண்டிய அக்கறையோ, அவங்களுக்காக செலவிட வேண்டிய நேரமோ, எதுவுமே செலவு பண்ணாம என்ன செஞ்சுட்டு இருந்தாரு அவரு? இவ்வளவு நாள் பணம், பணம், பணம்னு அது பின்னாடியே ஓடிட்டு இருந்தாங்க. எத சாட்டிஸ்ஃபை பண்ணாங்க? யார சாட்டிஸ்ஃபை பண்ணாங்க அப்படின்னா, நோபடி, நத்திங். சரியா? அப்ப அந்த மாதிரி இருந்த ஒரு மனுஷன வந்து இவரு முட்டாள்ன்னு சொன்னதுல எந்த விதமான தவறும் இருக்காது. சரியா? அப்ப அவங்க எப்படி அவங்களும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்மம் பண்ணாங்க. அவங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட கடமை தான் பண்ணாங்க. ஆனா என்ன பண்ணாங்க? ஓவரா ஹி இஸ் ஓவர் டூயிங். ரொம்ப அதிகபட்சமா, அதிகமா பிரயத்தனப்பட்டு பண்றது. அதிகமா பிரயத்தனப்பட்டு யார் ஒருத்தவங்க அந்த மாரி பொருள் காசு சம்பாதிக்கிறாங்களோ, அவங்கள மூடர்கள்ன்னு பகவான் சாடியிருப்பாங்க. அடுத்தடுத்த சாப்டர்ஸ்ல வரும் அந்த இது. பொருள் தேடுவோர் வந்து ஓரளவுக்கு தான் பொருள் தேடணும். ஏன்னா, அதுல மோர் தென் 50% நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, பகவத் தொண்டுக்காக நம்ம வந்து அந்த ஷேர வைக்கணும். சரியா? அப்டின்னா சரி ஓகே. அப்படி இல்ல நம்மளோட இச்சைக்காக, நம்மளோட சந்ததி, சந்ததி, சந்ததி அவங்கலாம் வாழணும்ங்கிறதுக்காக சேர்த்து வைக்கிற அந்த சொத்துங்கிறது வந்து எதுக்குமே பலன் தராது. எந்த ஒரு பிரயோஜனத்தையும் தராது. இதுதான் வந்து விளைவுகளுக்கு இந்த விளைவுகள் தான் என்ன பண்ணும் நம்மள வந்து கட்டுப்படுத்திடும். இத நம்ம காப்பாத்தணும், காப்பாத்தணும். ஒருத்தவர் வந்து இதே மாரி இன்னொரு ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு பருப்பு எல்லாம் வச்சு தானியம் பண்ற ஒரு கடை. அந்த கடை வாசல்லயே தான் அவரு எப்பவும் உட்கார்ந்துட்டு இருப்பாரு. எந்த ஆடு, மாடு எது வந்தாலும் குச்சி வச்சு தொரத்திட்டு அந்த கடைய வந்து அவர் மெயின்டெயின் பண்ணுவாரு. அந்த கடை சின்னோண்டு கடைய வச்சுட்டு ஒரு பெரிய பங்களாவே பின்னாடி கட்டிட்டாரு. அவரோட வாழ்நாள் பூரா அந்த கடை அந்த தானியங்கள் விக்கிற அந்த கடையிலேயே அவரோட வாழ்நாள் பூரா அவரு செலவு பண்ணிட்டாரு. ஃபேமிலில வயசாயிடுச்சு. அவரோட பையன் வளர்ந்து அந்த கடைக்கு ஓனர் ஆக்கிட்டாரு. அப்புறம் இவரு இறந்துடுறாரு. இறந்தாலும் கூட அவரோட லைஃப் லாங் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அந்த கடையிலேயே வந்து நின்னுட்டு யார் வந்தாலும் உங்களுக்கு தேவையான சாமான எடுத்துட்டு யார் என்ன பண்றான்னு அவர் அதே செக் பண்ணிட்டு இருந்ததுனால, இறந்த அந்த டைம் என்ன ஆயிடுறாரு அப்படின்னா, கொஞ்ச நேரத்துல வந்து ஒரு ஆடா இயங்க வந்து நிக்கிறாரு. அந்த ஆடு யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த இறந்த அந்த கடையோட ஓனர் தான். பாஸ்ட் ஓனர் தான். ஏன் அப்படின்னா, இது மேலேயே அவருக்கு பற்றுதல் இருந்துகிட்டே இருந்ததுனால, அவர் என்ன ஆயிடுறாரு அப்படின்னா, மறுபடியும் அதே உலகத்திலே வந்து அவர் மறுபடியும் பொறக்குறாரு. அத விட கீழான உடல் எடுத்து பொறக்குறாரு. அது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அந்த அவரோட செயல்பாடுகள் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த விதமான தர்ம சிந்தனையும் இல்ல. பகவான நினைக்கணும், அவங்களுக்காக ஏதாவது ஒரு ஷேர் குடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம, பௌதீக தொடர்புலயே இருந்துகிட்டு இருந்ததுனால, மேலும் மேலும் பொருள் ஈட்டணும். மேல மேல நம்ம என்ன பண்ணணும், நம்மள வந்து பலமா ஆக்கிக்கணும். நம்ம வந்து ரொம்ப ப்ராஸ்பரஸா நம்மளோட ஃபேமிலி இருக்கணும். நம்மளோட பையன்லாம் கார், பங்களா அப்படி வாழணும்னு உழைப்ப போட்டுக்கிட்டே இருந்தவருக்கு, மறுஜென்மா எப்படி கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடா கிடைச்சது. ஆடா மாறி வந்து அந்த கடையோட வாசப்படியிலேயே வந்து அவர் உட்கார்ந்திருப்பாரு. அவங்க பையனே குச்சி எடுத்து அந்த ஆட விரட்டிட்டு இருப்பாங்க. ஓகேவா? சோ நம்மளோட செயல்பாடுகள் எல்லாம் எப்படி மாத்திக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடலால வேலை செய்றோம். மனம், புத்தி, புலன்கள் எல்லாத்தாலயும் வேலை செய்றோம். பட் அந்த மாரி செய்யக்கூடிய கர்மாக்கள்ங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, பகவத் தொண்டா இருக்கணும். பகவானுக்கான டிவோஷனல் சர்வீசஸா இருக்கணும். முடியாது தான். கஷ்டமான ஒரு விஷயம் தான். நம்மளும் முயற்சி போட்டு தான் நம்ம என்ன செய்யணும், எல்லாத்தையும் கிருஷ்ணார்ப்பணம். அதனால தான் என்ன செய்யணும் அப்படின்னா, எந்த ஒரு செயல்பாடுகள் செய்யும்போது நம்ம என்ன செஞ்சிடணும், அத பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஆட்டோமேட்டிக்கா நம்ம பகவானுக்கு சரண்டர் பண்ணிடுறோம்னு அர்த்தம். அப்ப அந்த விளைவுகள்ல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அதோட பற்ற நம்ம விட்டுருவோம். சோ இதெல்லாம் தெரிஞ்சு பண்றவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பற்றுதலை துறந்த யோகிகள். அவங்களோட மெயின் டெஸ்டினேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தூய்மை அடையணும், பகவான் அடையணும், முக்தி பெறணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு மேலோங்கி இருக்கிறதுனால, அவங்களால அதை என்ன பண்ண முடியுது, கேட்ச் பண்ண முடியுது. அடுத்தது 5.12
Yes, Mataji. युक्त कर्म फलं त्यक्त्वा शान्तिम् आप्नोति नैष्ठिकीम् अयुक्तः कामकारेण फले कसक्तो निपत्यते. हरे कृष्ण ஹரே माताजी. கிருஷ்ணா. இப்ப சொன்ன கதைகள் வந்து இந்த ஸ்லோகத்துக்கும் உங்களுக்கு வந்து ஈக்குவேட் பண்ணிக்கலாம். பக்தியில் உறுதியாக உள்ள ஆத்மா எல்லா செயல்களின் பலனையும் எனக்கே அர்ப்பணிப்பதால் பூரண அமைதி அடைகிறான். எந்த செயலை செஞ்சாலும் அதோட பலனை சரியா நம்ம வந்து அதிகமா உழைக்கிறோம், நிறைய பொருள் ஈட்டுறோம் அப்படின்னா அது பகவானுக்குன்னு ஒரு பகுதி நம்ம கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பகவானுக்காக அர்ப்பணம் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, நமக்குன்னு என்ன வரும் அப்படின்னா ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும். சரியா? சோ அந்த மாதிரி ஒரு அமைதி கிடைச்சது, அந்த மாதிரி ஒரு நிம்மதி இருந்தது அப்படின்னாலே நம்ம என்ன ஒரு சந்தோஷத்தை நம்ம இந்த இடத்துல அனுபவிக்கிறோம்னு அர்த்தம். ஆனால் தெய்வீகத்துடன் இணையாதவனோ அந்த மாதிரி பகவானோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு டிவோஷன் சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாதவங்க யாரா இருப்பாங்க? கிருஷ்ண உணர்வே இல்லாதவங்களாதான் இருப்பாங்க. தனது முயற்சியின் பலனை அனுபவிக்கும் பேராசையால் பந்தப்படுகிறான். தான் இந்த மாதிரி உழைப்ப நம்ம தானே போடுறோம், இதுல பகவான் எங்க இருந்து வந்தாங்க அப்படிங்கிற கொஸ்டின் சில பேர் கேட்பாங்க. நான் தானே இந்த கடையை வச்சேன், நான் தானே வேலை செய்யறேன், நான் தான் உழைப்ப போடுறேன் அப்படின்னா இந்த கடை இந்த இடத்துல இருக்கிறதுக்கும் யாரு காரணம்? பகவான் தான் காரணம். நம்ம வச்சுட்டோம்னா நம்ம அந்த இடத்துல அது இருக்குமா? எத்தனையோ நேச்சுரல் கிளாமிட்டிஸ் வருது, எவ்வளவோ நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் வருது. அது என்ன பண்ணிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட்ல அதை அழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சோ எல்லாத்துக்கும் பரம ஆளுநர் யாரு? அவங்கதான் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணவங்க தான், அவங்கதான் சோல் ப்ரொப்ரைட்டர், அவங்கதான் எல்லாத்துக்குமே அனுபவிப்பாளர், அவங்கதான் அப்படிங்கிற எண்ணம் இருந்து அவங்க நம்மள அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பதவியா தான் இங்க உட்காந்து வச்சிருக்காங்க. நம்ம எல்லாம் அவங்களுக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு சேவை செய்யறதுக்காக நம்மள இங்க உட்காந்து வச்சிருக்கிறாங்க. எண்ணம் இருக்கிறவங்க தான் என்ன அப்படின்னா தெய்வீகத்தோட இணைப்பவர்கள். அதுதான் வந்து கிருஷ்ண உணர்வுல இருக்கிறவங்க அப்படிங்கிற அர்த்தம். கிருஷ்ண உணர்வுல இல்லாதவன் என்ன செய்யறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகங்காரத்தினால நான் தான் இந்த உடல், அதனால நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த உடலுக்காக நான் உழைக்கிறேன், சாரி இந்த உடலை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் உழைக்கக்கூடிய எல்லா அந்த உழைப்புக்கான ஊதியமா என்ன கிடைக்குதோ அது எல்லாமே எனக்கே சொந்தம் அப்படின்னு அந்த பலனை அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த பேராசை இருக்கிறதுனால அவன் என்ன ஆயிடுறான், நீ இதுலதானே இருக்கணும்னு நினைக்கிற, நீ இங்கே இருன்னு சொல்லிட்டு பகவான் என்ன பண்ணிடுறாங்க, நம்மள மேலும் மேலும் கட்டுண்ட ஆத்மாவா நம்மள ஆக்கிடுறாங்க. எகைன் அண்ட் எகைன் நம்ம பெர்த் டெத்துங்கிற இதே சைக்கிள்குள்ளேயே மாட்டிக்கிட்டு உழல்வோம். 5.13 மாதாஜி. सर्व कर्माणि मनसा संन्यस्यास्ते सुखं वशी नवत्वारे पुरे तेहि नैव कुर्वन्न कारयन्. हरे कृष्ण. உடலை உடைய ஆத்மா, அந்த ஆத்மாவுக்கு உடல் உண்டா? ஸ்தூல உடல். இந்த ஸ்தூல உடல்ல மொத்தம் 9 கதவுகள் இருக்கு, 9 கேட்ஸ் இருக்கு. 2 கண்கள், 2 காதுகள், ஒரு வாய், 2 நாசி துவாரங்கள், அப்புறம் வந்து ஒரு எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன், ஒரு பிறப்புறுப்பு. ஓகேவா? இத்தனையும் இருக்கு. இந்த 9 வழியாவும் தான் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட புலன்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் நம்ம செஞ்சுப்போம். இந்த உடலையுடைய ஆத்மா தனது இயற்கையை கட்டுப்படுத்துறது மூலமா, தன்னுடைய உந்துதல்களை கட்டுப்படுத்துறது மூலமா மனதால எல்லா செயல்களையும் துறந்து விடும் பொழுது செய்யாமலும் செயலுக்கு காரணமாகாமலும் 9 கதவுகள் கொண்ட நகரில் இன்பமாக வசிக்கின்றான். 9 கதவுகள் என்ன அப்படின்னா இந்த 9 கேட்ஸ் நான் இப்ப சொன்னதுதான். பௌதிக உடல், இந்த நகரம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட உடல் தான் நகரம். இந்த நகரத்துல வசிக்கக்கூடியவன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆத்மா. அந்த ஆத்மா இன்பமா வசிப்பான். எப்ப இன்பமா இருப்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 9 வாயில்கள் வழியாவும் என்ன வரல, நமக்கு புலனுகர்ச்சி செயல்பாடுகளை நம்ம பண்ணிக்கல, செய்யாமலும் செயலுக்கு காரணமாகாமலும். ஒண்ணு செய்யாம இருந்துடணும், அப்ப பற்றுதல் இல்லாம இருந்தோம் அப்படின்னா செய்யாமலே இருப்போம். அப்படி செயலுக்கு காரணமாகாமல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த செயலை செஞ்சாலும் கூட அது மேல பற்றுதல் இல்லாம செஞ்சுட்டோம், அதோட விளைவுகள் மேல பற்றுதல் இல்லாம வச்சுட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா. ஏன்னா இந்த கைகள் மூலமாவோ இந்த கண்கள் மூலமா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மொபைலையும் பார்க்கலாம், ஓகேவா, பகவானோட விக்கிரகத்தையும் பார்க்கலாம். சரியா? சோ நம்ம எந்த மாதிரியான சென்சஸ் ஆர்கன், அதாவது நம்ம அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம், எந்த மாதிரியான உணர்வுக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது விஷயம் புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்பதான் ஏன்னா மனதால் செயல்களை துறந்து விடும் போது அப்ப மனசை கண்ட்ரோல் பண்ணிடுறோம், சென்சஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடுறோம். தன்னுடைய இயற்கையை கண்ட்ரோல் பண்றது மூலமா ஒருத்தவன் இந்த உடலுக்குள்ளேயே இவ்வளோ சென்ஸ் கிராட்டிபிகேஷன் திங்ஸ் அட்ராக்ட் பண்ணக்கூடிய இத்தனை சென்சஸ் இருக்கக்கூடிய இந்த உடம்புல கூட இன்பமாக ஒருத்தவனால வசிக்க முடியும். இந்த 9 கதவுகளை என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 மூட்ஸ் ஆஃப் நேச்சர் சொல்லியிருக்கோமா, சத்துவ ரஜோ அண்ட் தமோ. இந்த 3 குணங்களும் என்ன பண்ணிடும், செயல்களை மாத்தி மாத்தி கொடுக்கும். வேற வேற கான்டெக்ட்ல வேற வேற மாதிரியான குணங்களை நம்ம வெளிக்காட்ட ஆரம்பிப்போம். ஒரு நேரம் நல்ல குணத்தோட இருப்போம், ஒரு நேரம் நமக்கு வந்து கோபம்ங்கிறது வரும், ஒரு நேரம் அறியாமைங்கிறது வரும். சோ இந்த குணங்கள் வந்து நமக்கு வந்து நம்மளோட சுபாவத்தை மாத்திக்கிட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகும், ஒரு நேரம் வந்து நம்ம வந்து நல்ல குணத்துல இருக்கும்போது இந்த கண்கள் வந்து பகவானோட விக்கிரகத்தை பார்க்கணும்னு ஆசைப்படும். நம்ம ஒரு தீவிர குணத்துல இருக்கும்போது இல்ல நம்ம இன்னைக்கு போய் பொன்னியின் செல்வன் படம் பாத்துருவோம் அப்படின்னு நமக்கு தோணும். ஓகேவா? சோ அது என்ன, ஒரு சென்ஸ் என்ஜாய்மெண்ட்டுக்கான விஷயம்.
சோ நம்ம அதையும் கிரகிச்சுக்கணும்னு நினைப்போம், பகவான் தொண்டையும் செய்யணும்னு நினைப்போம். சோ இந்த மாதிரியான மனக்குழப்பங்களுக்கு நடுவுல யார் ஒருத்தவனால இன்பமா இருக்க முடியும் அப்படின்னா மனதை கண்ட்ரோல் பண்ண ஒருத்தவனாலதான். இது இந்த கொஸ்டின் இப்ப பதில் சொன்னதுதான் உயிர்வாழின் உடலில் 9 வாயில்கள், நவத்வாரங்கள். 5.16 methods. Yes, Mataji. ज्ञानेन तु तद् अज्ञानम् येषां नाशितम् आत्मनः तेषाम् आदित्यवज्ञानं प्रकाशयति तत्परम्. हरे कृष्ण ஹரே Mataji. கிருஷ்ணா. இருப்பினும் அஞ்ஞானத்தை அழிக்கும் ஞானத்தால் ஒருவன் தெளிவடையும் போது பகல் நேரத்தில் சூரியன் எல்லாவற்றையும் வெளிச்சப்படுத்துவதை போல அவனது ஞானம் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகின்றது. சூரியன் என்ன பண்ணும்? டே டயத்துல வருது. ஓகேவா? சூரியன் எல்லா நேரத்திலும் இருக்குது. நம்மளோட குறையுடைய புலன்கள்னால நமக்கு டிஃபெக்டிவ் சென்சஸ் இருக்கிறதுனால இது பகல் நேரத்துல மட்டும்தான் தெரியறதா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். சோ சூரியன் என்ன பண்ணுது? இருளை நீக்குது. அதே மாதிரி பகவான் பத்தின ஞானம் என்ன பண்ணும்? நம்ம மனசுல இருக்கிறத அறியாமையை நீக்கிடும். சோ கிருஷ்ண உணர்வுங்கிறது அறியாமை அப்படிங்கிற இருளை நம்மளோட மனசுல இருந்து நீக்கிடுச்சுன்னா அவனுக்கு என்ன கிடைக்கும்? அந்த ஞானம்ங்கிறது கிடைக்கும். இந்த ஞானம் யார்கிட்ட இருந்து கிடைக்கும் அப்படின்னா வேத கல்வி படிக்கிறது மூலமா கிடைக்கும், குருவை அணுகிறது மூலமா கிடைக்கும். குரு என்ன பண்ணுவாங்க? ஒரு ஆச்சாரிய கிட்ட போய் நம்ம சரணடைஞ்சு நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டோம்னா அவங்க என்ன செய்வாங்க? நம்ம சோலுக்கும் பாடிக்குமான டிஃபரன்ஸ் என்ன, உடல் வேறு ஆத்மா வேறு அப்படிங்கிற விஷயத்த ஃபர்ஸ்ட் சொல்லி தருவாங்க. அந்த ஞானம் நமக்கு கிடைக்கும். அப்புறம் அதுக்கு மேல இந்த சோல் அப்புறம் சூப்பர் சோல் அது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், அதாவது ஆத்மானா என்ன பரமாத்மானா என்ன அப்படிங்கறது சொல்லி தருவாங்க. ஆத்மாங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா தான் இது. எனக்கு இந்த உடலும் இந்த ஆத்மாவுக்கு இந்த உடல் மட்டும்தான் தெரியும். இந்த ஆத்மாவுக்கு இன்னொரு ஒரு உடலை பத்தி தெரியுமா? அந்த ஞானம் கிடையாது. ஆனா இது கூடயே இருக்கக்கூடிய பரமாத்மா என்ன பண்ணுவாங்க? எல்லா உயிர் வாழிக்குள்ளேயும் அவங்க இருக்கிறதுனால எல்லா உடல்களும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அந்த டிஃபரன்ஸ் அவங்க சொல்லி தருவாங்க குருவானவங்க. அப்புறம் பகவானுக்கும் நமக்குமான ரிலேஷன்ஷிப் என்ன, நம்ம அவங்க எதுக்காக நம்மள இங்க அனுப்பி இருக்கிறாங்க, நம்ம திருப்பி பகவான்கிட்ட போகணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற ஞானம் எல்லாம் யாருக்கிட்ட இருந்து கிடைக்கும் அப்படின்னா குரு கிட்ட இருந்து கிடைக்கும். சோ இந்த மாதிரியான அஞ்ஞானம் நம்ம இங்க ஏன் வந்திருக்கிறோம், எதுக்காக அந்த பிறப்புங்கிறது இருக்கு அப்படிங்கிறது தான், அது தெரியாம இருக்கிறது தான் அஞ்ஞானம். அந்த அஞ்ஞானத்தை அழிக்கும் ஞானம் யாரு கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு நமக்கு கொடுப்பாங்க. அது கிடைக்கும் போது அந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நிச்சயமா நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பகல் நேரத்துல சூரியன் எப்படி வெளிச்சமா எல்லாத்தையும் பிரகாசப்படுத்தி காட்டுது, இருள்ல நமக்கு தெரியாம இருந்த ஒரு விஷயம் கூட நமக்கு பகல்ல தெரியுது. அந்த மாதிரி என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறியாமைங்கிற இல்ல இருள்ல இருக்கும் போது பகவானை பத்தின ஞானம் இல்லாம இருந்திருப்போம். இப்ப நமக்கு அது தெரிய வந்திருக்குது. 5.18 methods. विद्या विनय संपन्ने ब्राह्मणे कविहस्तिनि शुनि सैवस्वभागे च पंडिता समदर्शिनः. हरे कृष्ण माताजी. இது இம்பார்ட்டன்ட் ஸ்லோகா. இதுல என்ன அப்படின்னா ஒரு படித்த ஒரு பண்டிதர்களுக்கு, அடக்கமுள்ள பண்டிதர்களுக்கு எல்லாருமே ஒண்ணு. யாரு? ஒரு யானையா இருக்கட்டும், இங்க அந்த இமேஜ்ல பாத்திருப்பீங்க ஒரு பசு இருக்குது, அப்புறம் அப்புறம் யானை பாகன், அப்புறம் ஒரு 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 நாய் ஒண்ணு இருக்கும், அப்புறம் நாயை தின்பவன், கீழ்ஜாதி மனுஷன் ஒருத்தன் போவாங்க. எல்லாருமே யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே மாதிரிதான். ஏன்னா மேல போட்டிருக்கிற சட்டையை அவங்க பார்க்கல, உள்ளுக்குள்ள உரையக்கூடிய பரமாத்மாவை தான் அவங்க பாக்குறாங்க. அடக்கமுள்ள பண்டிதர்கள் தங்களது உண்மை ஞானத்தின் வாயிலாக, அவங்களுக்குன்னு ஒரு திவ்ய கண்கள் இருக்குமா, அவங்க என்ன செய்யறாங்க? மேல இருக்கிற இந்த உடல் புற உடல் அவங்க பார்க்கல, அகத்துல இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை அவங்க பாக்குறாங்க. உண்மை ஞானத்தின் வாயிலாக கற்றறிந்த தன்னடக்கம் உள்ள பிராமணன், பசு, யானை, நாய், நாயை தின்பவன், நாயை தின்பவங்க சண்டாளர்கள் சொல்லுவாங்க, அந்த கீழ்ஜாதி என அனைவரையும் சமநோக்கில் காண்கின்றார்கள். ஏன் அப்படின்னா அந்த அவங்க யாரு? அந்த அடக்கமுள்ள பண்டிதர்கள் யாரு அப்படின்னா பகவான் தான், சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட்ஹெட் அப்படின்னு அவங்களை தெரிஞ்சிருக்கிறாங்க. பரத்தை அடையணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அவங்க இருக்கிறதுனால அவங்க இந்த ஞானத்தை கத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சோ அதனால அவங்களுக்கு என்ன தெரியுது? எல்லாரும் உடல்லயும் யாரு உரையிறாங்கிற அந்த எண்ணம் நமக்கு இருக்கும். இப்ப பொதுவாவே சொல்லுவாங்க, இன்னொருத்தவங்களை திட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திட்டாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு திட்டாதீங்க, இவங்களை கர்ஸ் பண்ணாதீங்க, அவங்களை அபியூஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா அவங்க கெடுதலே செஞ்சிருப்பாங்க. செஞ்சிருந்தாலும் கூட நம்ம அவங்களை திட்டுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட பாவத்துல பாதியை நம்ம வாங்கி போகணும் அர்த்தம். சரியா? அதனாலதான் என்ன பண்ணக்கூடாது? யாரையுமே வந்து கர்ஸ் பண்ணக்கூடாது, யாரையும் அபியூஸ் பண்ணக்கூடாது, அடுத்தவங்களை திட்டுதல் ஏசுதல் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் நம்ம வச்சுக்க கூடாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கெடுதல் செஞ்சிருந்தாலும் கூட, அவங்க கெட்ட ஆத்மாவா இருந்தாலும் கூட அவங்களோட பாவங்கள் நம்மளுக்கு டிரான்ஸ்பர் ஆயிடும். ஆனா நம்ம எல்லாரும் என்ன பார்க்கலாம்? அவங்கள கெடுதல் செஞ்சாலும் கூட அவங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கறத ட்ரை பண்ணலாம். ஏன்னா உள்ளுக்குள்ள பரமாத்மா இருக்காங்க, நீ இந்த மாதிரி செயல்படு அப்படின்னு அவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கணும். எவ்வாறு ஒருவனால் அனைவரையும் சமநோக்கில் காண முடியும்? எல்லாரையும் ஒருத்தவங்களால எப்படி சமநோக்கில காண முடியும் அப்படின்னா அவங்க கற்றறிந்த ஒரு ஆத்மாவா இருந்தா அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? பரமாத்மாவும் நம்ம ஆத்மா கூடயே இணைந்து இருக்கிறாங்க.
சோ அவங்க எல்லாரும் உயிர் வாழிக்குள்ளேயும் அவங்க இருக்கிறதுனால அவங்கதான் பரபிரம்மம். அவங்கள நம்ம உணர்ந்தோம் அப்படின்னாலே, ஏன்னா பரமாத்மாவை உணர்றதுங்கிறது வந்து ஒரு தியான நிலை, உச்ச தியான நிலைக்கு போனோம்னாதான் நம்ம மனசுக்குள்ள பரமாத்மா உரையறாங்கிற எண்ணம் வரும். அவ்வளோ முயற்சிகள் போட்டு உடற்பயிற்சி செஞ்சு, மனசு பயிற்சி செஞ்சு, நாளைக்கு சாப்டர்ல வரும், எல்லாத்தையும் செஞ்சு ஃபைனலா ரீச் பண்ணும். அப்படியே ரீச் பண்ண முடியாம சில பேர் என்ன ஆயிடுவாங்க, அதுல ஃபெயிலியர் ஆயிடுவாங்க. ஓகேவா? சோ அவ்வளவு கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த ஞானத்தை ஒண்ணு படிக்கிறது மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஞானம் நிறைய வேத கல்வி படிக்கிறது மூலமா நம்ம குரு கிட்ட சரண்டர் பண்ணி அவங்க கத்துக் கொடுக்குற இந்த ஞானத்து மூலமா தெரிஞ்சுக்க முடியும் நமக்குள்ள பரமாத்மா உரையறாங்கன்னு. இன்னொரு விஷயத்து மூலமாவும் நம்ம பரமாத்மா உணரலாம். அது எப்படி அப்படின்னா, பக்தி தொண்டு செய்யறது மூலமா. முதல்ல நம்ம வந்து எல்லாருமே வந்து முதல்நிலை பக்தியாளர்களா இருக்கும் போது நமக்கு எப்படி தெரியும், பகவானை வந்து எப்படி ரியலைஸ் பண்ணுவோம்னு சொல்லி இருக்கிறோம். அவங்க ஒரு தோன்றாத ஒரு பிரகாசமான ஒளி வடிவமா தான் நமக்கு ஃபர்ஸ்ட் பகவானை தெரியும். அப்புறம் என்ன நினைப்போம், இல்ல பகவான் இன்னும் கொஞ்சம் நம்ம ரீச் அவுட் பண்ண முடியும் அப்படிங்கிற வரும்போது செகண்ட் லெவல் ஆஃப் ரியலைசேஷன் கிடைக்கும். அவங்க 4 ஹேண்டட் விஷ்ணு ரூபத்துல அவங்க இருக்கிறாங்கன்னு. அப்புறம் இன்னுமே நம்ம நெருங்கி பார்க்கும் போது நம்மளோட அந்த ரியலைசிங் கெப்பாசிட்டி இன்னும் வளர்த்துக்க பகவான் கிட்ட இன்னும் நெருங்கறதுக்காக நிறைய சேவை பண்ணும்போது நமக்கு எப்படி தெரியுமோ அவங்க 2 ஹேண்டட் கிருஷ்ண ரூபத்துல அவங்க இருக்கிறாங்க, கோலோக விருந்தாவனத்துல அவங்க இருக்கிறாங்கிறது. ஓகேவா? சோ கிருஷ்ணா தான் ஃபர்ஸ்ட், விஷ்ணு நெக்ஸ்ட். ஓகேவா? அடுத்தது என்ன அப்படின்னா, நம்ம வந்து தோன்றாத அருவமா இருக்கக்கூடிய பிரம்ம ஜோதி. சரியா? அதுதான் வந்து உங்களுக்கு செகண்ட் சாப்டர் நடத்தும் போது உங்களுக்கு அந்த அனாலஜி சொல்லியிருப்போம். அந்த சன் ஷைனு, அப்புறம் அந்த சன்னோட அந்த காட் இருக்குல்ல, அதோட ஒளி வட்டம் வெளிப்பக்கம் இருக்குல்ல அந்த வட்டம், இன்னொன்னு சூரிய கிரகம்னு ஒண்ணு இருக்குன்னு. சோ இந்த மாதிரி நம்ம சன்னை வந்து 3 விதமா நம்ம சூரிய கடவுளை பார்க்கலாங்கிற மாதிரி பகவானை எப்படி எல்லாம் பார்க்கலாம். பிரம்மம். ஓகேவா? பிரம்மம்ங்கிறது என்ன அப்படின்னா, தோன்றாத அருவமா இருக்கக்கூடிய பிரகாசமான ஒளி வடிவம். அடுத்தது பரமாத்மா 4 ஹேண்டட் விஷ்ணு ரூபம். அதுக்கு அடுத்த ஹையர் ஸ்டேஜ் ஆஃப் ரியலைசேஷன் தான் என்ன அப்படின்னா பகவான் 2 ஹேண்டட் கிருஷ்ணா ஃபார்ம். ஓகேவா? சோ இந்த மாதிரி எல்லாம் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பகவானை ரியலைஸ் பண்றது மூலமா ஒருத்தவங்களால என்ன பண்ண முடியும், எல்லாரையும் சமநோக்கில காண முடியும். சோ 3 வழிகள்ல எல்லாருக்குள்ளயும் பரமாத்மா இருக்காங்கிறது தெரியலாம். ஒண்ணு தியான யோகம் பண்றது மூலமா, இன்னொன்னு ஞான யோகம் பண்றது மூலமா, இன்னொன்னு பக்தி யோகம் பண்றது மூலமா. சரியா? மத்தஜி 5.21. बाह्य स्पर्शेष्वसद्गात्मा विन्दत्यात्मनि यत् सुखं सब्रह्मयोग युक्तात्मा சுகம் அக்ஷ்யம் அஷ்ணுதே. ஹரே கிருஷ்ணா. இத்தகு முக்தி பெற்ற ஆத்மா ஜடப்புலன் இன்பங்களால் கவரப்படுவதில்லை. அந்த மாதிரி இருந்தாங்க, அந்த பண்டிதர்களா இருந்தாங்க, எல்லாரையும் சமநோக்கோட காண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன இருக்காது, இந்த ஜட புலன் இன்பங்கள் மேல அவங்களுக்கு பற்றுதல்ங்கிறது இருக்காது. அது அந்த அட்ராக்ஷன் அவங்கள சீக் பண்ணவே பண்ணாது. ஆனால் சமாதி நிலை எப்போதும் தன்னுள்ளே சுகத்தை அனுபவிக்கின்றன. அவங்களுக்கு என்ன இருக்கு, தனக்குள்ளேயே பகவான் இருக்கிறாங்க, அந்த பரமாத்மாவை நம்ம நித்தியம் அனுபவிச்சுட்டு போலாம் அப்படிங்கிற அந்த சுகத்தை தேட ஆரம்பிப்பாங்க. இவ்விதமாக பரத்தை தியானிப்பதால் தன்னுணர்வு உடையோன் எல்லையற்ற சுகத்தை அனுபவிக்கிறான். அவங்க பரம் அப்படிங்கிறது யாருன்னா பகவான். அவங்களையே அவங்க எப்பவுமே தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு எப்படி இருக்கும், எப்பவுமே நித்திய சுகவாசியா அவங்க இருப்பாங்க. இது இந்த இமேஜ்ல இருக்கவங்க யாரு அப்படின்னா நாமாச்சாரியார். ஓகேவா? ஹரிதாஸ் தாக்கூர்னு. அவங்க என்ன செய்வாங்க, டெய்லி நாம ஜபம் தான் பண்ணுவாங்க, எப்பவுமே பண்ணுவாங்க. 3 lakhs டைம்ஸ் அவங்க வந்து நாம ஜபம் பண்ணுவாங்க. அதை பண்ணி முடிச்சாதான் அவங்க சாப்பிடுவாங்க, நீர் எடுத்துப்பாங்க. ஓகேவா? தண்ணிங்கிறது குடிப்பாங்க. அவங்க அந்த மாதிரி எப்பவுமே இந்த நாமஜபம் பண்ணிட்டே இருக்காங்கனால ஒரு ப்ராஸ்டியூட் ஒருத்தவங்க அவங்களோட மனசை கலைக்கிறதுக்காக வருவாங்க. டெய்லி வருவாங்க, இன்னைக்கு வருவாங்க, நாளைக்கு வருவாங்க. ஆனா இவங்க அந்த நிஷ்டையில இருந்து வெளியில கலையவே மாட்டாங்க. நாமஜபம் பண்ணணும், அதுதான் ஒரே குறிக்கோள்ங்கிற மாதிரி இந்த 3 lakhs டைம்ஸ் அவங்க பண்ணணுங்கிற அந்த எண்ணம் அவங்க மனசுல ஓடுறதுனால, மனசு அதிலே லயிச்சு இருக்கிறதுனால, பகவான் மேலே அவங்களோட தியானம் இருக்கிறதுனால இந்த ப்ராஸ்டியூட் மேல அவங்களோட எண்ணம்ங்கிறது போகாது. 2 or 3 days கழிச்சுட்டு ப்ராஸ்டியூட் என்ன செஞ்சிருவாங்க, பக்கத்துல அவங்களும் உட்கார்ந்துட்டு அவங்களும் நாமஜபம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ அவங்களோட அந்த தவ வலிமைங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நோக்கத்தோட வந்தவங்களை கூட, புலனுகர்ச்சி மேல ஒரு ஈடுபாடு உள்ள ஒரு நோக்கத்தோட வந்தவங்களா கூட, அந்த புலனின்பங்களால கவரப்படக்கூடாத ஒரு மனுஷன், ஒரு உயிர்வாழியானவங்க என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா அவங்களையும் அந்த மாதிரி ஒரு தியான நிலைக்கு கொண்டு வந்துட முடியும். ஜடப்புலன் இன்பத்திற்கான சுவையை முற்றிலும் இழப்பதற்கான தேவை என்ன, பகவான் அடையணும். அதுதான் நம்ம வந்து ஃப்ரூட்டி ரிசல்ட்ஸ் மேல நம்மளோட ரிசல்ட் அந்த நம்மளோட அட்ராக்ஷனை குறைச்சிக்கணும், பற்றுதலை விட்டுறணும் அப்படின்னா எங்க அப்ப பற்றுதலை வளர்த்துக்கணும், பகவான மேல இருக்க பற்றுதலை வளர்த்துக்கணும். இங்க துறவு அப்படின்னா அங்க உறவுன்னு சொல்லியாச்சு. ஓகேவா? சோ பகவானோட உறவு கொள்ளணும் அப்படிங்கிறது தான் தேவை. உயிர்வாழியை பீடிக்கும் பௌதிக புலன்களின் உந்துதல்கள் யாவை,
நிறைய விதமான சிம்டம்ஸ் இருக்கும். ஓகேவா? உயிர் வழியை பீடிக்கும்னா நம்மளதான் நம்மள அந்த அட்ராக்ஷன் சீக் பண்ணக்கூடிய சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேச்சு மூலமா உந்துதல் இருக்குது, வயிற்றின் உந்துதல், கோபத்தின் உந்துதல், நிறைய உந்துதல்கள் உண்டு, மனதின் உந்துதல், ஓகேவா, பாலுறுப்பின் உந்துதல், இந்த மாதிரி பல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிம்டம்ஸ் உண்டு. எது இருந்தாலும் நம்மள எதெல்லாம் அட்ராக்ஷன் சீக் பண்ணுதோ அதெல்லாம் உந்துதல்கள். ஓகேவா? அதெல்லாம் நம்மள என்ன பண்ணும், கம்ப்ளீட்டா டிவியேட் பண்ணி வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கொண்டு போயிடும். நம்ம ஒரு இடத்துக்கு கிளம்புவோம், இங்க போலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணி கிளம்புவோம். நமக்குன்னு ஒரு ஆசை யாராவது ஒருத்தவங்க தூண்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பிளான் பண்ணினதை அப்படியே கொலாப்ஸ் பண்ணிட்டு நம்ம வேற இடத்துக்கு போயிடுவோம். அதுதான் உந்துதல்ங்கிறது. ஓகேவா? 5.22 மெத்தட்ஸ். Yes, Mataji. एहि संस्पर्शजा बोहा दुःखयोनय एव ते आत्यन्त्वन्त कौन्तेय न तेषु रमते बुधः. हरे कृष्ण माताजी. ஹரே கிருஷ்ணா. ஜடப்புலன்களின் தொடர்பினால் வரும் இன்பம் துன்பங்களுக்கு காரணமாக இருப்பதால் அறிவுடையோன் அதில் பங்கு கொள்வதில்லை. அப்ப ஏன் அந்த மாதிரி பற்றுதலை விற்று 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 அதுல இருந்து துறவு கொள்ளு அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, ரீசன் முன்னாடியே சொல்லியாச்சு. அதுல இருந்து இன்பம் துன்பம், அந்த இருமை, அந்த பாவ கணக்கு புண்ணிய கணக்கு, அந்த கணக்கு அதுல வந்துரும். நம்ம விளைவுகளுக்கு சார்ந்து இருக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பாவ புண்ணிய கணக்குக்கு நம்ம ஆட்பட்டுருவோம். அப்படி ஆட்பட்டோம் அப்படின்னா புண்ணியத்தை தீர்த்துக்கணுங்கிறதுக்காக சொர்க்கலோகங்களுக்கு ஏற்றம் பெறுவோம். மறுபடியும் மிச்சம் இருக்கக்கூடிய பாவ கணக்கை தீர்க்கறதுக்காக இந்த உலகத்துக்கோ அல்லது இதை விட கீழான உலகத்துக்கோ அனுப்பப்படுவோம். ஓகேவா? நம்ம அந்த விளைவுகளுக்கு அப்பாற்பட்டு இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இருமையிலேருந்து நம்ம விடுபட்டுருவோம். அப்ப அப்பாற்பட்டு இருக்கிறது தான் என்ன அப்படின்னா அறிவு சார்ந்த செயல். அப்ப அறிவுடையோன் தான் என்ன செய்வாங்க, இந்த இன்ப துன்பங்களை கொடுக்கக்கூடிய இந்த விளைவுகளை கொடுக்கக்கூடிய அந்த செயல்களை செய்யாம இருப்பாங்க. அப்ப இன்ப துன்பங்கள் அந்த விளைவுகள் எதுல கிடைக்கும் அப்படின்னா இந்த மெட்டீரியல் ஆக்டிவிட்டிஸ் செய்யும் போதுதான் கிடைக்கும். அதுதான் ஜட புலன்களின் தொடர்பினால் வரும் இன்பம் துன்பங்களுக்கு காரணமாக இருப்பதால் அறிவுடையோன் அதில் பங்கு கொள்வதில்லை. குந்தியின் மகனே, இத்தகைய இன்பங்களுக்கு ஆரம்பமும் முடிவும் இருப்பதால். ஆமா, எதுவுமே ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னா நிச்சயமா அதுக்கு ஒரு எண்ட் பாயிண்ட், பினிஷ் கார்டுன்னு ஒண்ணு உண்டு இல்ல. சோ அது என்ன நித்தியமா இருக்காது. எங்க நித்தியமா இருக்கும் அந்த சந்தோஷம்ங்கிறது, எங்க அழிவில்லாம அதுக்குன்னு ஒரு எண்ட் கார்டே இல்லாம எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா பகவானோட ஆன்மீக உலகத்துல நம்ம இருக்கும் போதுதான் இருக்கும். சரியா? இங்க நம்ம அனுபவிக்கிறது எல்லாமே இன்னைக்கு சந்தோஷமா, நாளைக்கு நமக்கு கஷ்டம் வரும், நாளைக்கு கஷ்டமா, நாளன்னைக்கு மறுபடியும் சந்தோஷம் வரும். எல்லாத்துக்குமே என்ன இருக்கும், ஒரு ஸ்டார்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட்ங்கிறது உண்டு. அறிவுடையோன் இந்த விஷயம் அவனுக்கு தெரியறதுனாலதான் அறிவுடையோன் அப்படின்னு ஞானம் உள்ளவன் பகவான் சொல்றாங்க. அவங்க இதனால மகிழ்ச்சி அடைவது. டெம்பரரி ஹாப்பினஸ் வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய முடியும்? சரியா? இப்ப யானை இந்த இமேஜஸ்ல பாக்குறது அந்த திங்ஸ் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். நம்ம உயிர் வழியான நம்மளும் மனித உடல் எடுத்த நம்மளும் கூட என்ன பண்றோம், இப்படிதான் போய் மாட்டிக்கிறோம். ஒரு சின்ன அல்ப சந்தோஷத்துக்காக போய் மாட்டிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த பூல இருக்கிற தேனை சுவைக்கிறதுக்காக இந்த வண்டு வந்து என்ன செஞ்சிருது அப்படின்னா தண்ணிக்குள்ள விழுந்துருது. அது தன்னுடைய உயிரை மாய்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த லைட் விட்டில் பூச்சிகள் என்ன செய்யும் அப்படின்னா அந்த லைட் வெளிச்சத்தை பார்த்துட்டு அங்க ஏதோ தனக்கான உணவு இருக்குன்னு நினைச்சிட்டு கிட்டக்க போய் அந்த சூடு வெப்பம் தாங்காம அது என்ன ஆயிடுது, தன்னோட உயிரை மாய்ச்சிக்குது. இங்க பாத்தீங்கன்னா யானை என்ன பண்ணுது, உணவு அங்க கிடைக்கும்னு நினைச்சுட்டு அங்க போகுது, அது குழிக்குள்ள விழுந்துருது. சரியா? மீன் அது தூண்டில்ல மாட்டப்பட்ட அந்த புழுவை சாப்பிடறதுக்காக அந்த மீன். சோ ஒரு விதமான புலன்களும் இந்த தாமரை பூல வந்து அதோட வாசனையை தேடிக்கிட்டு இந்த பீ போயிட்டு என்ன ஆயிடுது, இறந்துருது. ஓகேவா? இது இந்த உணவுக்காக வயிற்றின் பசியை தீர்க்கறதுக்காக இது போயிட்டு மாட்டிக்குது. இது வெளிச்சத்தினால போயிட்டு. ஓகேவா? சோ ஒண்ணுத்துக்கும் ஒரு புலன்களும் ஒரு விஷயத்த காட்டி அட்ராக்ட் பண்ணுது. அந்த நம்மளோட கண்கள் வந்து இப்படி ஒரு விஷயத்த பாக்குதே, இது என்னன்னு கிட்டக்க போய் பார்ப்போம்னு நினைச்சு நம்ம போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அந்த புலனுக்கு நம்ம அடிமையாயிடுறோம்னு அர்த்தம். சரியா? அந்த விஷயம் நம்மள கம்ப்ளீட்டா என்ன பண்ணிடும், என்க்ரோச் பண்ணிடும். அப்ப அதுல இருந்து நம்மள வெளியில வர முடியாத அளவுக்கு நம்ம அதுல போய் மாட்டிப்போம். சரியா? சோ இதெல்லாம் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜட புலன்களோட நம்ம வச்சுக்கக்கூடிய தொடர்புங்கிறது. ஜட புலன்கள் எங்க இருக்கு, நம்ம உடல்ல தான் இருக்குது. புலனின்ப பொருட்கள் எங்க இருக்கு, வெளியில இருக்குது. இந்த புலன்களுக்கும் புலனின்ப பொருட்களுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இந்த கனெக்டிவிட்டியை நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே என்ன ஆகும், நம்ம அறிவுடையவர்கள் அர்த்தம். அங்க அது இருக்குதா நம்ம பார்க்க கூடாது, அங்க அது இருக்குதா அங்க நம்ம கேட்க கூடாது, இங்க இப்படி போறாங்களா நம்ம அந்த பக்கம் போக கூடாது அப்படிங்கிற நம்ம மனக்கட்டுப்பாடு எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ண உணர்வை நம்ம மனசுல ஆழமா பதிய வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த கட்டுப்பாடுங்கிறது வந்துடும். அப்ப கிருஷ்ண உணர்வு ஆழமா பதிஞ்சிருச்சுனாலே நம்மளும் அறிவுடையவர்கள். அறிவுடையவர்களுக்கு தெரியும் செயல்பாடுகளோட விளைவுகள்னு ஒண்ணு இருக்குது, அந்த விளைவுகளுக்கு பந்தப்படாம நம்மள காப்பாத்திக்கணும்னு தெரியும். சரியா? 5.23 மாதாஜி. शक्नोति हैव यः सोढुं प्राक्शरीर विमोक्षणात्
कामक्रोधोद्भवं वेगं सयुक्त स सुखी नरः. हरे कृष्ण ஹரே माताजी. கிருஷ்ணா. ஒருவனால் தனது தற்போதைய உடலை நீக்கும் முன்பு ஜடப்புலன்களின் உந்துதல்களை பொறுத்து கொண்டு, ஓகேவா, இந்த உந்துதல்கள் நம்ம சொன்னதுதான் சிம்டம்ஸ், நிறைய விதமான சிம்டம்ஸ் நம்மள வந்து சீக் பண்ணும், அட்ராக்ஷன்ஸ் கொடுத்து சீக் பண்ணிட்டே இருக்கும். காமத்தையும் கோபத்தையும் கட்டுப்படுத்த முடிந்தால், அந்த மாதிரி சென்சஸ், அந்த சென்சரி ஆர்கன்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த தீராத ஆசைங்கிறது கண்ட்ரோல் ஆயிடும். அப்ப நடந்தாலும் நடக்கலனாலும் நமக்கு என்ன வராது, கோபம்ங்கிறது வராது. சோ இது எல்லாத்தையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அவன் நன்கு நிலை பெற்றவன் ஆவான். பிரம்மபூத, இந்த நிலை பேர் என்ன அப்படின்னா பிரம்மபூத நிலைன்னு அர்த்தம். இவ்வுலகிலேயே அவன் மகிழ்ச்சியுடன் இருப்பான். ஓகேவா. இந்த உலகத்துல இருக்கும்போதே ஜீவன் முக்தன் முன்னாடி பார்த்தோம். அவங்க யாரு அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கும்போதே முக்தியடைந்த ஆத்மாக்கள் அப்படின்னு பார்த்தோம். இது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மபூத, தனக்குள் இன்பம் துய்ப்பவன். ஓகேவா. பகவான்டே போகணும்னு அவசியம் கிடையாது. ஒரு செல்ஃப் ரியலைஸ்டு பெர்சனா நம்ம ஆயிட்டோம். இதுதான் வாழ்க்கை, இததான் பகவான், இதை அனுபவிக்கிறதுக்கு தான் பகவான் அனுப்பியிருக்கிறாங்க. நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம திருப்பி பகவான்கிட்ட போயிடணும் அப்படிங்கறதா என்ன அப்படின்னா செல்ஃப் ரியலைசேஷன். சோ ஒரு செல்ஃப் ரியலைஸ்டு பெர்சன் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா பிரம்மபூத நிலையில இருக்கிறாங்க. அப்ப அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும், ஜடப்புலன்களோட உந்துதல்கள் எதுமேலயும் அவங்களோட நாட்டம்ங்கிறது போகாது. சரியா. அப்ப அவனால சந்தோஷமா இருக்க முடியும். மத்தது 5.24. योऽन्त सुखोऽन्तरारामस् तदान्तर्योधिर्येव यः स योगी ब्रह्मनिर्वाणं ब्रह्मभूतोऽति गच्छति. हरे कृष्ण माताजी. அதான் பிரம்மபூத சொன்னோம்ல, எவன் ஒருவன் தனக்குள் சுகமாக உள்ளானோ, செல்ஃப் ரியலைஸ்டு பெர்சன் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, தனக்குள்ள அந்த சுகத்தை, தனக்குள்ள அந்த இன்பத்தை அவங்களால காண முடியும். தனக்குள் இன்பம் காண்றதுங்கிறது என்ன அப்படின்னா தனக்குள்ள பரமாத்மா உரையிறாங்கிற அந்த விஷயம். சரியா. நமக்குள்ளயும் யாரு இருக்கிறா, ஆத்மா இருக்குது, பரமாத்மா இருக்குது. சோ அந்த ஆத்மாங்கிறத என்ன பண்ணணும் அப்படின்னா பரமாத்மாவுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு அப்படின்னாலே அதுதான் கிருஷ்ண உணர்வு. இப்ப பரமாத்மாவுக்கான சேவையை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். நம்மளோட உடல்ல வச்சு, உடல்ல இருக்கக்கூடிய எல்லா புலனுறுப்புகளையும் பயன்படுத்தி நம்ம வந்து உடலால பகவானுக்கான பக்தி தொண்டை செஞ்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஹாப்பினஸ்ங்கிறது வரும். அப்ப நம்மளை ரியலைஸ் பண்ணிக்க ஆரம்பிப்போம். நமக்கு அந்த சுகம்ங்கிறது கிடைக்கும், அந்த சந்தோஷம்ங்கிறது நம்மளோட மனசுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்ப தனக்குள் செயல்பட்டு இன்புறுகின்றானோ, தனக்குள் பார்வையை செலுத்துகின்றானோ அவனே உண்மையில் பக்குவமான யோகி ஆவான். அவங்களுக்கு என்ன இருக்காது, இந்த மெட்டீரியல் திங்ஸ் மேல எந்த விதமான ஆசைகளும் இருக்காது, பற்று இருக்காது. சோ பரத்தில் முக்தி, அவன் பரத்தில் முக்தி பெற்று பரத்தை அடைகிறான். அவங்களுக்கு எங்க பகவான் கிட்டே அவங்களுக்கு முக்திங்கிறது கிடைச்சு அவங்களே அவங்க பகவானே போய் அடைஞ்சிருவாங்க. அப்ப என்னென்னலாம் குவாலிட்டிஸ் நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க இருமைக்கு அப்பாற்பட்டவங்களா இருக்கணும். இருமைக்கு அப்பாற்பட்டவர்கள்லாம் என்ன அர்த்தம், நம்ம இவ்வளவு நேரம் சொல்லிட்டு வந்ததுதான். அந்த எது ஹாப்பினஸ், எது நமக்கு இன்பத்தை தரும் துன்பத்தை தரும், இதை செஞ்சா இது நல்லது வருமா கெட்டது வருமா, இந்த மாதிரி விஷயங்களை யோசிச்சு யோசிச்சு நம்ம மெட்டீரியல் ஆக்டிவிட்டிஸ் பண்றோம் பாத்தீங்களா, அதை விட்டுட்டோம் அப்படின்னாலே அதுதான் யாரு, இருமைக்கு அப்பாற்பட்டவர். இன்னொன்னு, மத்த எல்லா உயிர்வாழிகளும், நம்மளை சுத்தி எல்லா உயிர்வாழிகளும் இருக்கு, அவங்க எல்லாருடைய நலனுக்காக பாடுபடணும், எல்லாரையும் சமநோக்கோட பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வந்துச்சா. அப்படி இருக்கிறவங்க. அப்புறம் எல்லா பாவத்தில இருந்தும் விடுபட்டவங்க. எல்லா பாவத்துல இருந்து எப்ப விடுபட முடியும், நம்ம கம்ப்ளீட்டா நம்மள பகவான்கிட்ட சரண்டர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நம்ம எல்லா பாவத்துல இருந்து விடுபட்டவங்க. அப்புறம் கோபத்தை விட்டவங்க. ஓகேவா. கோபத்தை, உந்துதல்கள் எல்லாம் இதுலதான் வரும். கோபத்தை எப்படி விட முடியும், நம்ம வந்து புலனின்ப பொருட்களை தூய்க்கணும், அந்த சென்ஸ் கிராட்டிபிகேஷன் திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்ததுன்னாதான் அதுதான் ஆசை. அது மேல மேல போனா அது காமம், அது நடக்கல அப்படின்னா அந்த கோபம். சோ இந்த விஷயம் ஃபுல்லா நம்ம கட் பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் இந்த கோபம்ங்கிறது இருக்காதா. சோ கோபத்தை விட்டவர். அப்புறம் எல்லா விதமான பௌதிக ஆசைகளையும் விட்டவங்க. அப்புறம் செல்ஃப் ரியலைஸ்டு பெர்சன், செல்ஃப் டிசிப்ளின்டு பெர்சன். ஓகேவா. இவங்கதான் யாரு அப்படின்னா பரத்தை அடைகின்றான். ஓகேவா. சோ உங்களுக்கு வந்து பரத்தை அடைகின்றான் அப்படின்னா அவனோட குவாலிட்டிஸ் என்னென்னங்கிறத நான் இப்ப சொன்னோம். ஓகேவா. அதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருமைக்கு அப்பாற்பட்டவங்களா அவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு நோ டியூவாலிட்டிஸ். அப்புறம் அவங்க கோபத்தை விட்டவங்க எல்லாம் இருப்பாங்க. அப்புறம் மற்ற உயிர் அவங்க நலன் மேல உங்களுக்கு அக்கறை சார்ந்தவங்களா இருப்பாங்க. அப்புறம் பௌதிக சுகத்துக்கு அடிமைப்படாதவங்களா, மெட்டீரியல் டிசையர்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு சுத்தமா இருக்காது. அப்புறம் செல்ஃப் ரியலைஸ்டு பெர்சனா இருப்பாங்க, செல்ஃப் டிசிப்ளின்டு பெர்சனா இருப்பாங்க. இதெல்லாம் தான் பிரம்மபூத நிலை அப்படிங்கிறதுக்கான குவாலிட்டிஸ். சரியா. அடுத்தது பகவானுக்கு ஃபைனலா லாஸ்ட் ஸ்லோகால ஒரு சமாதான சூத்திரம் சொல்றாங்க. சமாதான சூத்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பீஸ் ஃபார்முலா. ஓகேவா. இது நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த வாழ்க்கையில இருக்கும்போதே நம்மளால சந்தோஷமாவும் நிம்மதியாவும் பரத்தை அனுபவிச்சுட்டு நம்மளால இருக்க முடியும். என்ன அப்படின்னா பகவானை பத்தின விஷயம்தான். மத்தஜி 5.29. भोक्तारं यज्ञ तपसां सर्वलोकमगेश्वरं
सुहृदं सर्वभूतानां ज्ञात्वा मां शान्तिं रुचति. हरे कृष्ण. ஹரே கிருஷ்ணா. வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லோகா, எல்லாருமே மெமரைஸ் பண்ணிக்கோங்க. போக்தாராம் யக்ன தபசாம். ஓகேவா? இந்த எல்லா யாகங்களையும் தவங்களையும் இறுதியில் அனுபவிப்பவன் யாரு அப்படின்னா பகவான். அது ஒரு விஷயம். சர்வலோக மகேஸ்வரம், எல்லா லோகங்களையும் தேவர்களையும் கட்டுப்படுத்துபவன் யாரு அப்படின்னா பகவான். சுஹிருதம் சர்வபூதானாம், எல்லா உயிர்களின் உற்ற நண்பன் என்றும். இந்த 3 விஷயங்கள் தான் என்ன அப்படின்னா பீஸ் ஃபார்முலா. அதாவது அவங்க யக்ன புருஷர், பகவான் தான் யாகங்களின் தலைவன், விஷ்ணு பகவான் தான் அப்படிங்கறது நம்ம தேர்ட் சாப்டர் யாக சக்கரம் படிக்கும் போதும் பார்த்தோம். போன சாப்டர்ல யாகங்கள் யாருக்காக பண்ணணும் அப்படின்னு தேர்ட் அண்ட் ஃபோர்த் சாப்டர் ரெண்டுத்துலயும் பார்த்தாச்சு. யக்ன புருஷங்கிற தேர்ட் சாப்டர்லயும் பார்த்தாச்சு. ஃபோர்த்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய யாகங்கள் யாருக்குமே எங்க போய் சேருது, எல்லாருமே பண்ற யாகங்கள் எங்க போய் சேருது அப்படின்னா பகவானோட திருவடி தாமரைக்கு தான் போய் சேருது. நம்ம என்ன பண்றோம், இந்திரனுக்கு, மத்த வருண பகவானுக்கு, மத்த மாதிரி இந்திராதி தேவர்கள் எல்லாருக்கும் பண்ணக்கூடியது எல்லாமே எங்க அப்படின்னா டைரக்டா அது பகவானுக்கு போய் சேரக்கூடியதுதான். ஏன்னா அவங்க எல்லாம் பகவானோட ஒரு பார்ட் தான். சரியா? சோ யக்ன புருஷர் யாரு அப்படின்னா விஷ்ணு பகவான், அதாவது பகவான் கிருஷ்ணர். சோ எல்லா யாகங்களையும் தவங்களையும் இறுதியில் அனுபவிப்பவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பகவான் தான். எல்லா லோகங்களையும் தேவர்களையும் கட்டுப்படுத்தணும். ஏன்னா அவங்கதான் கிரியேட் பண்றாங்க. சோ அவங்கதான் அதை மெயின்டைன் பண்றாங்க. ஃபைனலா அவங்கதான் அதை அனிகிலேட்டும் பண்றாங்க. 3 விஷயங்களும் செய்யறவங்க பகவான் தான். ஆனா ஒன்னொருத்தையும் செய்யறதுக்கு ஒரு தன்னை எக்ஸ்பான்ஷனோட வந்துக்கிறாங்க. ஓகேவா? கிரியேட் பண்றதுக்காக அவங்க என்ன பண்றாங்க, பிரம்மாவை கிரியேட் பண்றாங்க. பல விரிவங்கங்களுக்கு அப்புறம் தான் அதுவும் கூட. சரியா? அவங்க கிருஷ்ண பரமாத்மாவா இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, பலராமரா அவங்க தன்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்ஷனை கொடுப்பாங்க. பலராமர்ல இருந்து 4 விதமான எக்ஸ்பென்ஷன்ஸ் வரும். அனிருத்தர், வசுதேவர், சங்கர்ஷனர் அப்படின்னு. அவங்களுக்கு அப்புறம் தான் என்ன வருவாங்க அப்படின்னா விஷ்ணு பகவான் வருவாங்க. காரணோதயக்ஷய விஷ்ணு, கர்ப்போதயக்ஷய விஷ்ணு, ஷீரோதயக்ஷய விஷ்ணு, இதெல்லாம் பின்னாடி உங்களுக்கு 7th 8th சாப்டர் வரும்போது உங்களுக்கு வந்து விளக்கமா சொல்லுவோம். ஓகேவா? சோ அந்த மாதிரி விஷ்ணு பகவான் அப்ப வராங்க. அதுல காரணா கடல்ல இருக்கிற அந்த விஷ்ணு பகவான் வந்து சாதாரணமா இருப்பாங்க. சரியா? கர்ப்போதக விஷ்ணு அப்படின்னு கர்ப்போதக கடல்ல இருக்கக்கூடிய விஷ்ணுக்கு வயிற்றுல இருந்து என்ன வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாமரை தண்டு, அந்த தாமரை மலர், அந்த உச்சியில யார் இருப்பாங்க அப்படின்னா பகவான். 2 பிரம்மன். 2 விஷ்ணுவுக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா காரணா கடல்ல இருக்கிற விஷ்ணு பகவான் வந்து 4 கை ரூபத்தோட படுத்துட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களோட வயிற்றுல இருந்து என்ன இருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தாமரை பூங்கிறது இருக்காது. கர்ப்போதய கடல்ல ஒரு பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கக்கூடிய கர்ப்போதய கடல்ல இருக்கக்கூடிய அந்த கர்ப்போதய விஷ்ணு அவங்களோட உருவத்தை பாத்தீங்க அப்படின்னா 400 விஷ்ணு பகவான் படுத்துட்டு இருப்பாங்க. அவங்களோட வயிற்றுல இந்த உந்தியில இருந்து என்ன வந்திருக்கும் அப்படின்னா கமலப்பூ இருக்கும். அதோட உச்சியில யார் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மர் இருப்பாங்க. பிரம்மரை எதுக்காக கிரியேட் பண்றாங்க அப்படின்னா உயிர்வாழிகள் எல்லாத்தையும் கிரியேட் பண்றதுக்காக பிரம்ம அவங்க தோற்றிருக்காங்க. முதல் ஜீவராசி சொல்லப்படுது. சரியா? சோ அத இந்த மாதிரி இவங்க தோற்றுவிக்கிறதுக்காக பிரம்மனா அவங்க எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி, எல்லாத்தையும் அழிக்கிறதுக்காக சிவபெருமானா அவங்க எக்ஸ்பேண்ட் ஆகுறாங்க. சோ அவங்கதான் எல்லாத்தையும் கிரியேட் பண்றாங்க, தென் மெயின்டைன் பண்றாங்க, அப்புறம் அதை அனிகிலேட் பண்றாங்க. சோ எல்லா லோகங்களையும் தேவர்களையும் கட்டுப்படுத்தபவன், மெயின்டைன் பண்றவங்க பகவான். அப்புறம் எல்லா உயிர்களின் உற்ற நண்பன். சுஹிருதம் அப்படின்னாலே ஃப்ரெண்ட், க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஓகேவா? பகவான் யாருக்கு, நம்ம எல்லாருக்கும்னா யாரு, பக்தர்கள் எல்லாருக்கும். சரியா? அவர் தான் எல்லாம் அப்படின்னு உணர்ந்த எல்லா பக்தர்களுக்கும் பகவான் தான் யாரு அப்படின்னா உற்ற நண்பன். இந்த 3 விஷயம் நமக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா சாந்திம் ருச்சதி, இதுதான் என்னை பற்றிய முழு உணர்வில் இருப்பவன். இந்த 3 விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டான்னா துயரங்களிலிருந்து விடுபட்டு அமைதி அடைகிறான். அவனுக்கு இந்த உலோகத்துல அவன் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே என்ன இல்ல, நிரந்தரமானது கிடையாது அப்படிங்கிற அந்த ஒரு மன நிம்மதி அவனுக்கு கிடைக்குது. சரியா? இதோட இந்த சாப்டர் எண்ட் ஆகுது. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपसिन्धुभ्यः च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद, श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। श्री प्रभुपाद की जय, अनंत कोटि वैष्णवीस की जय। हरे कृष्णा।